Last week, the sermon that we heard is it's complete doctrine. That is learning the word. கடந்த வாரம் நாம் கேட்ட செய்தி அது முழுமையாக சத்தியத்தை குறித்த வேதத்தின் கோட்பாடுகளை குறித்த ஒரு செய்தியை குறித்து நாம் கேட்டோம். அது வசனத்தை கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். So today we are going to talk about completely about the practical living. இன்று நாம தியானிக்க போகிற பாடம் என்னன்னா முழுமையாக அனுதின வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்த வேண்டிய நடைமுறைப்படுத்த வேண்டிய காரியங்கள். I'm not going to teach or I'm not going to explain something new to you all. எதையோ புதுசா இல்லனா புதிய ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் போறதில்லை. It's a common thing. ரொம்ப பொதுவான ஒரு காரியம். To elevate our standard. நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த. As you all know that we have been dealing, the book of Acts. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நாம் அப்போஸ்தல நடபடிகளுடைய புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And especially we are in the second chapter. அதுல குறிப்பாக இரண்டாவது அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And we are dealing with the gospel. அதுல சுவிசேஷத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். So when it comes to gospel, it is a fivefold gospel. இந்த சுவிசேஷமானது 5 சாராம்சங்கள் கொண்ட சுவிசேஷம். Sinless birth of Jesus Christ. பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. Sinless life of Jesus Christ. பாவமில்லாமல் இயேசுவானவர் வாழ்ந்தார். And he died as a ransom for our sins. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாகி அவர் பலியானார். Not only died, he raised from the dead. அவர் மரித்ததில்லாமல் அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். Ascended to heaven. பரமேறினார். Seated at the right hand of the Father. பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார். And interceding for us. நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். One day he is going to come. ஒரு நாள் திரும்பி வரப்போகிறார். As a judge. நியாயாதிபதியாக வருவார். If you believe this gospel and repent from your sin and live according to the word of God, then you have the eternal life. That is gospel. நீங்கள் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து உங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவின் கர்த்தருடைய வார்த்தைக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிப்பீர்களானால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு பரலோகத்தின் நிச்சயம் இருக்கு. இதுதான் ஒரு நல்ல செய்தி சுவிசேஷம். So in this we are studying, live like Jesus, the sinless life of Jesus Christ. இதுல இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத வாழ்வு என்ற தலைப்பின் கீழ இயேசுவை போல வாழ வேண்டும் என்ப காரியத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். Why we need to study? எதுக்காக இத படிக்கிறோம்? So in this world the only one man whom you can imitate or whom you can follow, that is Jesus Christ. இந்த உலகத்திலேயே பின்பற்றத்தக்க இல்ல அவரை போல பிரதிபலிக்கத்தக்க ஒருவர் இருப்பார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே. Bible asked us to do that. வேதாகமும் அதை நம்மை செய்ய சொல்கிறது. 1 Peter chapter 2 verse 21 Bible says that he was leaving you an example so that you might follow in his steps. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று பேதுரு சொல்கிறார். So we dealt how did he live so that we can copy his life. ஆகவே நாம் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை அறிந்து கொண்டால் மாத்திரமே அவரை பிரதிபலித்து நம்மால வாழ முடியுங்க. How did he obey? எப்படி அவர் கீழ்ப்படிந்தார்? How did he live a blameless life? குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்? How did he pray? எப்படி ஜெபித்தார்? And now we are dealing how did he overcome the devil? இப்பொழுது அவர் எப்படி பிசாசானவனை மேற்கொண்டார் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So we are dealing the passage Matthew chapter 4:1. அதுல குறிப்பாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் தியானிக்கிறோம். And the tempter said, okay, command these stones to become loaves of bread. அப்பொழுது பிசாசானவன் இடத்துல வந்து இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்று சொல்லி அவரை சோதித்தார். So we dealt first the rejection. முதலாவது இந்த நிராகரிப்பை குறித்து நாம் தியானித்தோம். Why did we study? எதுக்காக இத படிச்சோம்? So in the first temptation devil came when everything is plenty in the garden of Eden. முதலாவது சோதனை எங்க நடந்ததுன்னா ஏதேன் தோட்டத்துல எல்லாம் நிறைவா இருந்தபோது அங்கு பிசாசானவன் வந்து சோதித்தான். And here for the second or the later or the final last Adam, he came when everything is in lack and want, and in the wilderness he came to tempt him. ஆனால் இரண்டாம் ஆதாமோ இல்ல பிந்தின ஆதாம் என்று அழைக்கப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது குறைவுபட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்த நேரத்துல வனாந்திர இடத்துல வந்து அவருக்கு ஒரு சோதனையை வைத்தான். Oh, you finished your fasting but still you don't have the food, you are feeling so hungry, is it not? ஐயா உபவாசம் முடிஞ்சிடுச்சுல்ல, ஆனாலும் உமக்கு உணவு இல்லையா? உமக்கு அதிக பசி உண்டாயிற்று தானே? So your father God has not fed you. அப்போ உங்க பரமபிதா உங்களுக்கு உணவு கொடுக்கலையா? Oh, so bad. என்னையா இப்படிப்பட்ட ஒரு மோசமான தகப்பன்? Same kind of temptation to Adam, Eve saying that okay, your God has not allowed you to eat all the fruits, right? இதே மாதிரியான ஒரு சோதனையை தான் ஏவாளுக்கும் பிசாசானவன் கொண்டு வந்தான். தேவன் புசிக்க கூடாதுன்னு எதையாவது சொல்லியிருக்காராப்பா? So we have studied how to deal the rejection and the strongholds. அதனால தான் இந்த புறக்கணிப்பு, இந்த அரண்கள் இதெல்லாம் நாம் எப்படி கையாளணும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். Then we have been studying resisting the devil by knowing the will of God.
அதைத் தொடர்ந்து பிசாசானவனை மேற்கொள்வதற்கு எப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்தால் மாத்திரமே முடியும் என்பதை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். Jesus came here to fulfill the will of God. That's it. இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான ஒரே நோக்கம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே. He has done nothing on his own. தன் சொந்த சித்தத்தின்படி அவர் எதையும் செய்யலங்க. Neither seeking or saying anything apart from the will of the Father whom he has sent. தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தையே அல்லாமல் அவர் பேசவும் இல்லை, எந்த காரியத்தை செய்யவும் இல்லை. When the devil said, "You command these stones to become bread and eat." பிசாசானவன் இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும் என்று சொன்ன போதும் கூட, So why I should obey your command? எதுக்கு நான் உன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும்? It seems good. நல்ல ஆலோசனை போல தோன்றுகிறது, It seems right. சரியான ஆலோசனை போல தான் இருக்கு. But still I will not do anything apart from the will of the Father who is sent. ஆனாலும் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தையே அல்லாமல் வேறொன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று இயேசு So சொன்னார். in order to overcome the devil, we need to know the will of God. அப்படினா நம்ம வாழ்க்கையிலும் பிசாசை மேற்கொள்ளணும்னா நமக்கு பிதாவின் சித்தம் தெளிவாக தெரிய வேண்டும். So we have studied how did we know the will of God. அப்படினா எப்படி நான் இந்த பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வது? So you should be wise, or else if you don't know the will of God, then you are not wise, which means you are a fool according to Ephesians 5:17. எபேசியர் 5:17 பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் நாம் மூடர்களா இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்கள் ஞானிகளா இருக்காங்க. அப்படினா சித்தம் தெரியாதவர்கள் மூடர். And Paul is writing to the church of Colossae, you should be controlled by the will of God. பவுல் கொலோசே திருச்சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், பிதாவின் சித்தத்தால் நீங்கள் ஆளுகை செய்யப்பட வேண்டும். And even Jesus, when he was preaching the Sermon on the Mount, and after the sermon he has given the altar call in Matthew chapter 7, and there he said, if you don't know the will and don't do by the will, then you are not entering into the kingdom of God. இயேசுவானவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தை செய்த போதும் கூட அதன் முடிவில் அவர் செய்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் அங்க ஒரு இன்விடேஷனை, ஒரு அழைப்பை கொடுக்கிறார். சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால், பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரமே அவர் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று. So we need to know the will of God. அப்படினா நமக்கு பிதாவின் சித்தம் என்னன்னு தெரியணும். So when it comes to will, we have two specifications. இந்த பிதாவின் சித்தத்தை பார்க்கும்போது அதில் இரண்டு காரியங்கள் உண்டு. So one is a generic will of God and another one is specific will of God. ஒன்று பொதுவான தேவனுடைய சித்தம், இல்லைன்னா இரண்டாவது தனிப்பட்ட இல்ல குறிப்பிட்ட மனிதருக்கு தேவனுடைய சித்தம். So if you know the word of God, you can understand the general will of God. நமக்கு தேவனுடைய வார்த்தை தெரியும் போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற பொதுவான தேவனுடைய சித்தத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். If you know more about the general will of God according to the word of God, then you can easily identify the specific will of God which is inspired by the Spirit of God. தேவன் எழுதி கொடுத்த வசனத்தின்படி தேவனுடைய பொதுவான சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கும் போது, அறிந்து கொள்ளும் போது, தேவன் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கிற அகத்துண்டலின்படி உருவாகிற தனிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். In the inspirations of the Holy Spirit will never contradict to the inscriptions of the Holy Spirit. தேவ ஆவியானவர் அகத்துண்டுதலின்படி நமக்கு உணர்த்துகிற அவருடைய சித்தம், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு, பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு விரோதமா இருக்கவே இருக்காது. All the Spirit are God breathed. Every scripture is God breathed. எல்லா வசனங்களும் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. So if you know the will of God through the inspiration of the Holy Spirit, you need to know the inscription of the Holy Spirit. If God has given all these things, அப்படி என்றால் நாம் தேவனுடைய அகத்துண்டுதலின்படி அவர் என்ன சொல்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய ஆவியானவர் உணர்த்துகிறது எனக்கு புரியணும்னா முதல்ல தேவனுடைய ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிற வசனம் எனக்கு தெரியணுங்க. வசனம் தெரியலனா வாய்க்கு வாரதெல்லாம் ஆவியானவர் பேரை சொல்லி போட்டுருவோம். If we don't know the word of God, whatever that comes in our mind, we claim that it is by the Spirit of God. Anything we want to say to somebody, we said it and we put a hashtag saying that Spirit of God. நம்ம யார் மேலயாவது கோபப்பட்டு அவங்கள ஏதாவது திட்டணும்னா திட்டிட்டு கடைசி என்ன சொல்லிடுறோம், இது ஆவியானவர் தான் சொன்னாரு சொல்லிடுறோம். Spirit of God will never speak contradict according to the word of God. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு நாளும் பேசவும் மாட்டார், செயல்படவும் மாட்டார். Rhema will never contradict to the logos.
அகத்தூண்டுதலின் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு மாறாக செயல்படாது. Okay, then how does the will of God look like? அப்படினா தேவனுடைய சித்தம் எப்படி இருக்கும் ஐயா? Oh, it is good. அது நன்மையா இருக்கும். It is pleasing. பிரியமா இருக்கும். நமக்கு இல்ல. நமக்கு it is not pleasing unto us. Pleasing to him. தேவனுக்கு பிரியமானதா இருக்கும். And it is a perfect. அது பரிபூர்ணமா இருக்கும். What does it mean? It is perfect. பரிபூர்ணம்னா என்னையா சொல்ல வருகிறது? So you cannot violate the will of God by adopting or accepting the other will of God. நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு தேவனுடைய சித்தத்தை செய்து இன்னொரு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக முரண்பாடாக செயல்படுவது தவறு. பிரதர் குடும்பத்தை பார்க்கல நேரல்ல பிரதர் ஊழியத்தை பார்க்கறேன் அப்படினா that is not the perfect will of God because you followed one will of God but you neglected the other will of God. You claim that I'm not having time to take care of my family, so I'm just living like that, but I'm so interested to and busy in doing the ministry of God, then it is wrong. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஒரு சித்தத்தை செய்கிறோம் என்ற பெயர்ல இன்னொரு சித்தத்தை செய்யாம தவறுகிறோம். No, I just give a suggestion. அதனால ஒரு ஆலோசனை சொல்றேன். Keep listening all these videos and listening to videos and audios. இந்த செய்திகளுடைய ஒலி நாடாக்களை நீங்க திரும்ப கேட்டு பாருங்க. Or go back and last couple of weeks and hear it again and again. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த செய்தி மறுபடியும் நீங்க கேளுங்க. It'll be very useful for our practical living. நம்மளுடைய அனுதின வாழ்க்கைக்கு இது மிக பிரயோஜனமா காணப்படும். And how does the will of God look like? அப்படினா தேவனுடைய சித்தம் எப்படியா இருக்கும்? It is always contrary to the flesh. அது நம்முடைய மாம்சத்துக்கு எதிராக இருக்கும். It is always challenging your fleshly passions. நம்முடைய மாம்ச இச்சைகளுக்கு இல்ல உலகத்தின் இச்சைகளுக்கு விரோதமாக எதிராக காணப்படும். So how do I implement the will of God in my acts? அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்கிற என்னோட அனுதின வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை எப்படி நான் செயல்படுத்துவது? Proverbs 23:7 says, for as he thinketh in his heart so is he. நீதிமொழிகள் 23:7 சொல்லும்போது மனதின் யோசனைகள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் மனிதனின் செயல்பாடுகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So if I want to do the will of God alone, then I should think will of God alone. அப்படினா என் வாழ்க்கையில ஐயா நான் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா செய்யணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா முதல்ல கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நீங்க சிந்திக்க நினைக்க பழகிக்கோங்க. If your thoughts are preoccupied or dominated by the will and the word of God, then obviously your acts will also dominated and occupied by the will of God. உங்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தாலே ஆளுகை செய்யப்பட்டு தேவனுடைய சித்தத்தாலே வழிநடத்தப்பட்டு இருக்குமே ஆயின் உங்களுடைய செயல்களும் கண்டிப்பா அது தேவனுடைய சித்தத்தின்படியே ஆளுகையும் வழிநடத்தலும் உடையதா காணப்படும். So we came to a place where what should I think? அப்படினா நம்ம என்னத பத்தி சிந்திக்கணும் அப்படின ஒரு கேள்விக்கு நேரா வந்தோம். Philippians 4:8. பிலிப்பியர் 4:8 வசனம். 8 things Paul is asking us to keep thinking. அதுல 8 காரியங்களை பவுலடிகளார் நமக்கு இதே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். And the first thing is truth. அதுல முதல் காரியம் உண்மை உள்ளவைகள் எவைகளோ? True. சத்தியத்தை யோசிக்கணுங்க. So what is true? சத்தியம்னா என்ன? There is no true apart from the truth of God. தேவனுடைய வார்த்தை சத்தியம். தேவனுடைய வார்த்தையாகி இந்த சத்தியத்தை அல்லாமல் வேறொரு உண்மையான சத்தியம் இந்த உலகத்துல இல்ல. So we come back to the word of God. அப்ப மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் வந்தாக வேண்டும். So can man know the truth? மனுஷனால இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியுமா? Jeremiah 13:23 says it is again it is the human being cannot know the truth by himself. It is something like an inability of him. எரேமியா 23:13 சொல்லும்போது மனிதனால் இந்த சத்தியத்தை தன்னுடைய சொந்த முயற்சியால் அறிந்து கொள்ள முடியாது. இது மனிதனின் இயலாமை. And John 3:20 basically the human nature is hates the truth. யோவான் 3:20 சொல்கிறது மனிதனுடைய சுபாவமே இந்த உண்மையை வெறுக்கிற சுபாவம். And Paul is writing to Timothy, it says they will never arrive the truth. In fact they are trying to oppose the truth. இன்னும் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால் மனிதன் இந்த உண்மைக்கு சத்தியத்துக்கு நேராக இசைந்து நடக்க மாட்டான், எப்பொழுதுமே எதிர்த்து விரோதமா நடப்பான். In fact they will like the myth but not the truth. கட்டுக்கதைகளை விரும்புகிறார்கள், கட்டுக்கதைகளை நம்புகிறார்கள், ஆனால் சத்தியத்தை வெறுக்கிறார்கள். So when can we know the truth? அப்படினா சத்தியத்தை நான் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும்? Oh, when God leads us into repentance. கர்த்தராகிய தேவனே நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தி. That is what 2 Timothy 2:25 says. இதுதான் 2 தீமோத்தேயு 2:25 வசனத்தில் வாசிக்கிறோம். And who will know the truth? இந்த சத்தியத்தை யாரால உணர்ந்து கொள்ள முடியுங்க? Titus 1:1. தீத்து 1:1 வசனம். If you are elected, then God is making you to acknowledge the truth.
நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்றால் தேவன் தாமே இந்த சத்தியத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறாருங்க. So since you know the truth, what you should do? எனக்கு சத்தியம் தெரியுங்க, நான் என்ன செய்யணும்? Put on a new self. புது மனிதனுடைய சால்வையை தரித்துக் கொள்ள வேண்டும். Lazarus dead. லாசரு மரித்து போனான். Raised by God. தேவனால் எழுப்பப்பட்டான். He came out. வெளியே வந்தான். What is the point? ஆனா என்ன இருக்கு? Nothing he can do. அவனால சொந்தமா எதையும் செய்ய முடியாது. He is alive, உயிரோட தான் இருக்கிறான், but not active. ஆனா ஜீவன் இல்லங்க. So in order to make him to act, in order to make him as an active person, we need to unwrap all the grave clothes and put him all the new clothes. ஜீவன் என்று சொல்லும்போது அவனால சொந்தமா எந்த வேலையும் செய்ய முடியாது. அவனை சுற்றி அவனுடைய இறந்த ஒரு மனிதனுடைய அங்கிகளை சால்வைகளை வைத்து அவனை சுற்றி இருக்கிறாங்க. அது கலட்டப்பட்டால் மட்டும்தான் ஒரு ஜீவனுள்ள மனிதன் செய்கிற காரியங்களை அவனால செய்ய முடியும். So we got risen, or spiritually we got risen and resurrected. So even though we got risen, but still we need to remove all our grave clothes like thought process, and we need to put on Jesus like thought process. நாமளும் ஆவிக்குரியவர்கள் முன்னாடி மரித்திருந்தோம், ஆனால் கிறிஸ்துவினால் அவருடைய மரணத்தின் மூலமாக நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஆனாலும் நம்மளை சுற்றி நம்மளுடைய எண்ணங்களில் நம்மளுடைய கல்லறையில் எப்படி அந்த கல்லறையின் துணிகள் சுற்றப்பட்டிருந்ததோ அதே போல நம்முடைய எண்ணங்களும் சுற்றப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் களைந்து போட்டு கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் சிந்தையை போல நம்முடைய சிந்தைகளை நாம் மாற்ற ஆரம்பிக்க வேண்டும். So whatever I have said as of now, so far, it is just a recap of the previous sermons. கடந்த வாரம் நாம் தியானித்த செய்தியோட ஒரு சுருக்கத்தை தான் இப்போ நீங்க கேட்டிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? So what does it mean? சொல்லுங்க, பக்கத்துல போய் சொல்லுங்க. Turn to your neighbor and say, be fresh. விழித்திருங்கள். இப்பதான் எழுத்து போடுறாங்க. Now only they are going to start. They are going to start now. அவங்க ஆரம்பிக்க போறாங்க. Hallelujah. Hallelujah. எப்ப முடிப்பானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? No. Very important topic we are going to study. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இன்னைக்கு தொடர்ந்து தியானிக்க போறோம். The next word in Philippians 4:8. பிலிப்பியர் 4:8 அடுத்த வார்த்தை. So the next word is, finally brothers, whatever is true that we have studied. கடந்த வாரம் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளும் சொல்லப்பட்டதை நாம் தியானித்தோம். Now today we are going to concentrate on this one word, whatever is honorable. இன்னைக்கு அதுக்கு அடுத்த வார்த்தையை தான் நாம் முக்கியமா பார்க்க போறோம். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. Very tough word to interpret. இத விளக்குவது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். In fact, the Greek word is semnos. இது கொடுக்கப்பட்ட கிரேக்க பதம் semnos. And KJV literally translated as a honest. இத KJV என்ற ஆங்கில வேதாகமத்தில் நான் பார்க்கும்போது நீதி என்று அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. honest நீதி நேர்மை நேர்மைன்னு அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா இங்க ஒழுக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா தமிழ் வேதாகமத்துல ஒழுக்கம் என்று அதுக்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. This word occurs only here and all the other time in only the pastor's epistles. இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது வேதாகமத்தில் இந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் பொதுவான திருச்சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா இடத்திலையும் போதகர்களுக்காக எழுதப்பட்ட தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன் புத்தகங்களை தான் பார்க்க முடியும். Perfect. So basically இது நமக்கு சம்பந்தம் இல்லை. Hallelujah. So which means it is not connected to us, right? சம்பந்தம் இருக்கு. So all these pastoral epistles, even though it is written as a qualification of a deacons and elders and overseers, Paul is using the same word when he was writing something to the common church congregation. போதர்களுக்கான நிருபங்களை பவுல் எழுதும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை ஒரு சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கோ சபையின் தலைவர்களுக்கோ ஆலோசனைகளை சொல்லும்போது என்ன வார்த்தையை பவுல் பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையை தான் திருச்சபையாகிய பிலிப்பு திருச்சபைக்கும் நமக்கும் சொல்லும்போது அதே வார்த்தையை பயன்படுத்தி எழுதுறார். Don't think that it's like a Bible study, so let me go for sleep. ஏதோ வேத ஆராய்ச்சி மாதிரி இருக்கு, நம்ம வெப்சைட்ல தூங்கிடலாம் அப்படிலாம் போயிடாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். Turn to your neighbor. LKG ஸ்டஃப் தான் சொல்றாரு. இதுவும் அடிப்படையான காரியம் தான். கொஞ்சம் பில்டப் கொடுக்கறாரு அவ்வளவுதான். Just small build-ups. Hallelujah. இதுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. சரி, ஓகே. Basically when translators or translated this particular word, they couldn't find an equivalent word in any languages. வேத மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த வார்த்தையை மொழிபெயர்க்கும் போது இதற்கு இணையான சரியான ஒரு வார்த்தையை வேறு மொழிகளில் அவங்க கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. So I am trying to give all the synonyms. ஆகவே இதற்கு ஒத்த மற்ற
மற்ற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். That one slide, then we'll get into the subject. இந்த ஒரு ஸ்லைடு மாத்திரம் தான், அதுக்கு அடுத்து நம்ம தியானத்தை ஆரம்பிக்க I போறோம். don't know how he is going to translate, but let me read whatever it is here. அங்க இருக்கிறத வாசிப்போம் Properly, சரியான முறையில. முறைன்னு பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். Venerable, reverence, ரெவரன்ஸ் மரியாதைக்குரிய, admired, போற்றப்படுகிற, reverend, கனத்திற்குரிய, கனத்திற்குரிய, respected, மரியாதைக்குரிய, honorable, கனத்துக்குரிய, reputable, மேன்மையான, trustworthy, நம்பத்தக்க. All these words are the synonyms for that one word. இந்த ஒரு வார்த்தைக்கு ஒத்த மற்ற எல்லா வார்த்தைகளும் தான் இந்த வார்த்தைகள். Simple example. மிக எளிதா சொல்லணும்னா, if Sylvan is following Philippians chapter 4:8 first two words. ஒருவேளை இப்பொழுது சில்வனாகிய நான் இந்த பிலிப்பியர் புத்தகத்தில் இருக்கிற இந்த முதல் 2 வார்த்தைகளை மட்டும் என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. You know how I should call Sylvan? எப்படி போதகரை நான் அழைக்க வேண்டும் தெரியுமா? Sylvan, you are a person who is doing everything properly. சில்வன் அவர்களே, எல்லாவற்றையும் முறையான காரியத்துல செய்கிற ஒரு ஆள் நீங்க. Oh, I should call you as a reverend Sylvan. ஏன் சிரிக்கிறீங்க? சீரியஸா சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க சார். நீங்க சில்வன் அவர்களே, உங்களை மரியாதைக்குரிய முறையில் நான் அழைக்க வேண்டும். கணத்திற்குரிய கணம் பேராயர் அவர்களே அப்படிங்கிற மாதிரி கணம் மிகு சில்வன் அவர்களே அப்படி நான் சொல்லணும். So we need to most right reverence சில்வன் அவர்களே and respected Sylvan, மரியாதைக்குரிய சில்வன் அவர்களே and no man honorable Sylvan. நீங்க உட்காருங்க Sylvan. போற்றப்பட்ட ஐயா, நீங்க உட்காருங்க ஐயா. I don't want to sit in front of you. உங்க முன்னாடி நான் உட்கார விரும்பல. How can I sit in front of you in the chair? உங்க முன்னாடி எப்படி நான் மேஜையில உட்கார்ந்து இருப்பது? மேஜையில உட்கார்ந்து நாற்காலியில உட்காருது. Right. You sit in the chair. நீங்க நாற்காலியில உட்காருங்க. And I need to say no man trustworthy. நம்பத்தக்க. I'll give my PAN card, ATM card, internet, everything to Sylvan because it is trustworthy. என்னுடைய வங்கி கணக்கின் காரங்கள் எல்லாம், என்னுடைய எல்லா காரியங்களும் நான் தைரியமா கொடுக்கலாம், ஏன்னா நம்பத்தக்க ஒரு மனிதர். And I'll go and unlock my locker. என்னோட லாக்கரை திறந்து take all the documents. அதுல இருக்க எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து, ஜுவல்ஸ்னு சொன்னா என் பெந்தகோஸ்தே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. Whatever the valuable things, அங்க இருக்கிற முக்கியமான எல்லா காரியங்களையும், all the things I need to take it. அந்த விலை மதிப்புள்ள எல்லாவற்றையும் எடுத்து, in this world, இந்த உலகத்துல the only trustworthy person that I ever know, எனக்கு தெரிஞ்ச ஒரே நம்பத்தக்க நண்பர், honorable, போற்றப்பட, reverend, மரியாதைக்குரிய, respected, கனத்திற்குரிய, reputed, கனத்திற்குரிய, trustworthy, நம்பத்தக்க திரு சில்வன் அவர்கள், மிஸ்டர் சில்வன். and I'll give everything to Mr. Sylvan. எல்லாத்தையும் சில்வனுடைய கரத்துல கொடுக்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சிட்டு hold the person who is sitting next to you. சிரிப்பா வருதுல உனக்கு. You are laughing continually, right? நீ எல்லாம் பிலிப்பியர் 4:8 வாசிக்கவே கூடாது. You should not even read Philippians 4:8. That is the meaning of Philippians 4:8. இதுதான் பிலிப்பியர் 4:8ல நம்முடைய அந்த வசனத்தின் அர்த்தம். ஐயோ தப்பா சொல்லிட்டேன். மொத்த வசனம் இல்ல. It is not for the entire verse. ஒத்த வார்த்தை. For one word this is the meaning. அப்படினா, which means next time if you come to office, அடுத்த முறை நீங்க அலுவலகத்துக்கு செல்லும்போது, somebody was sitting on the cabin, உங்க அறையில யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, they will get up, உடனே எழுந்திருந்து, yes mister, ஐயா உள்ள வாங்க, reverend, கனத்திற்குரிய, come inside, உள்ளே வாருங்கள். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ சொல்றார் பவுல். Paul is expecting us to live such a life. Hallelujah, hallelujah, hallelujah. That is the meaning of that one word, honorable. இந்த ஒழுக்கமுள்ள இந்த ஒரு வார்த்தையோட அர்த்தம் இதுதாங்க. Basically what Paul is trying to tell us is, don't stick with the standard of the world. This is not the standard of the best of this world. This is something beyond the best of this earthly world. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தின் முறைப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழாதீங்க. இந்த உலகத்துல சிறந்ததுன்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை கூட ஒரு கிறிஸ்தவனுக்கு தகுதியான ஒரு வாழ்க்கை இல்ல. அதை விடவும் அடுத்த கட்டத்துல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய அழைப்பு நமக்கு இருக்கிறது. Oh, this is very serious business. இது ரொம்ப முக்கியமான காரியம். Let me tell you one small illustration. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே. See, if I sit in a chair,
ஒருவேளை நான் வீட்ல சேர்ல நான் உட்கார்ந்திருந்தேனா, if my father comes, எங்க அப்பா வந்தாங்கன்னா I will get up நான் எழுந்து and I'll ask my dad to sit. எங்க அப்பா உட்கார சொல்லுவேன். Because that is, I'm honoring my father, because there is only one chair in the room. How can my father stand in front of me when I was sitting? இது என் தகப்பனுக்கு நான் கொடுக்க வேண்டிய கனம். என் ஒரு அறையில ஒரே ஒரு சேர் தான் இருக்கு. எங்க அப்பா நிக்கும்போது நான் எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும்? So imagine, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, only one chair in this room, இந்த ரூம்ல ஒரே சேர் தான் and இருக்கு. my dad was sitting in the chair, எங்க அப்பா அதுல உட்கார்ந்து இருக்காங்க. and I was walking in. நான் நடந்து வருகிறேன். The moment he saw me, என்ன எங்க அப்பா பார்த்த உடனே immediately he get up. அவர் எழுந்து, oh son, you please sit in the chair. மகனே நீங்க உட்காரு அப்படினு சொன்னா எப்படி இருக்கும்? How will it look if he says so? This is contradict to the, or maybe it is beyond the best of this worldly standard. இந்த உலகத்தின் அளவீட்டின்படி சிறந்தது என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை விடவும் மேலான ஒரு காரியம் இது. A higher citizenship culture. இது ஒரு மேலான குடியுரிமை உடைய ஒரு காரியம். I know you are the citizen of heaven. நீங்கள் பரலோகத்தின் குடியுரிமை உடையவர்கள். And you are in this earth. இந்த உலகத்துல வசிக்கிறீங்க. So your minimum is the, you know, is the more than the maximum of this earth. உங்களுடைய குறைந்ததே இந்த உலகத்தின் அளவீட்டின்படி சிறந்ததை விடவும் மேலானதாக காணப்பட வேண்டும். Because Bible says in the same passage Paul was writing, we are all citizens of heaven. இதே பகுதியில் பவுல் சொல்லும்போது நாம் பரலோகத்தின் சொந்தக்காரர்கள் என்று எழுதியிருக்கிறார். உங்களுக்கு குடியுரிமை பரலோகத்தில் இருக்கு எழுதி இருக்கிறாரு. You belong to heaven. So நீ ஹெவன்ல இருக்கிற ஒருத்தன் எர்த்துக்கு வந்திருக்கிற. When you are a citizen of heaven who has come into earth now. எர்த்தோட பெஸ்ட் கூட உன்னோட worst பக்கத்துல மேட்ச் ஆக முடியாது. The best of the earth is not even equivalent to the worst of what you already had. All these things I explain to explain the meaning of that one word. இந்த ஒரு வார்த்தை ஒழுக்கம் என்ற வார்த்தையோட அர்த்தத்தை விளக்குறதுக்காக தான் நான் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு சொன்னேன். Because they translate in Tamil like ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அப்படினு போட்டாங்க. ஏன்னா தமிழ்ல அதை பார்க்கும்போது ஒழுக்கம் உள்ளவைகள் என்று நாம் பார்க்கிறோம். But what is their intention is, ஆனா அவங்களுடைய உண்மையான புரிதல் இல்ல நோக்கம் என்னன்னா, you know the word of God. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியும். Because you know உண்மையுள்ளவைகள் எவைகளோ, that you already learned. உண்மை உள்ளவைகள், the honorable, truth நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்டோம். You learn all true. உண்மை உள்ளவைகளை நாம் அறிந்திருக்கிறோம். You know all facts, all the true concepts. உண்மை என்ன சத்தியம் என்னலாம் தெரியும். But the story has not ended there. ஆனா கதை அங்க முடியல. The next step is, அதுக்கு அடுத்த காரியம், put it in action. அதை அனுதின வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். I know I should not do the adultery. எனக்கு விபச்சாரம் செய்யக்கூடாது என்று தெரியும். But knowing is not the ending of the story. அறிதல் மாத்திரமே நம்மளுடைய படத்துக்கு இதோட முற்றுப்புள்ளி கிடையாது. But because since I know that, I should not do that. எனக்கு தெரியும், தெரிஞ்சதுனால அதன்படி நான் வாழணும். Oh, love is the greatest virtue in the era, the world of Christianity. கிறிஸ்தவ சமுதாயத்தில் மிக சிறந்த குணாதிசயம் அது அன்பு. I know that. எனக்கு தெரியும். Now you know உண்மையுள்ளவைகள் எவைகளோ. This means that you all know what is truth. But when it will become honorable, ஆனா எப்போ ஒழுக்கமுள்ளவைகளா மாறுனா, when this moral, நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியங்கள், when this truth, நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியங்கள், if it comes into action in your life, உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் என்றால், then only it's elevating you in a position of honorable thinking. அது உங்களுடைய சிந்திக்கிற குணாதிசயத்தை ஒழுக்கமுள்ள ஒரு சிந்தனைகளாக உயர்த்தி மேம்படுத்த ஆரம்பிக்கிறது. If you look at our logo of the church, நம்முடைய சபையோட லோகோவை நீங்க பாத்தீங்கன்னா, in the first part says the learning the word. அதுல முதல் பகுதி சொல்கிறது வசனத்தை அறிவோம். Very simple. ரொம்ப எளிதானது. Know the truth. சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். Which doesn't mean that your life will be changed. தெரிந்து கொண்ட உடனே வாழ்க்கை முழுசா மாறிடும்லாம் கிடையாது. It doesn't mean that your life will be transformed completely. உங்க வாழ்க்கை அப்படியே மறுரூபமாகி விடும் என்றெல்லாம் கிடையாது. If you know the word, but the next one is, it is something you need to live the word. வசனத்தை அறிந்திருக்கிறோம், ஆனால் அதோட அடுத்த பகுதி வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். If you don't live the word, you are coming to the Philippians 4:8. Okay, you know the truth, but you are not honorable. நாம் வசனத்தின்படி வாழாவிட்டால் பிலிப்பியர் 4:8 பார்க்கும்போது சத்தியத்தை உண்மைகளை அறிந்திருக்கிறோம், ஆனால் ஒழுக்கமுள்ளவைகளாக நாம் ஒழுக்கமுள்ள ஒரு மனிதராக நாம் வாழ ஆரம்பிக்கவில்லை என்று. Don't think that, wow, no, even when they designed the logo,
they study Philippians 4:8 and say, no. It's all happened just like that. உடனே இதெல்லாம் சொன்ன உடனே லோகோ போடும்போதே பிலிப்பியர் 4:8 மனசுல வச்சு இந்த லோகோலாம் வச்சு அப்படிலாம் கிடையாது. அது கரெக்டா அமைஞ்சிருக்கு. நானே இப்பதான் படிக்கிறேன். Now only I am also reading it. இப்பதான் படிக்கிறேன். அப்ப இப்பதான் இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னே படிச்சிட்டேன். This is my it's a fourth time. But I'm studying detailed. 4வது முறையாக இந்த காரியத்தை இன்னும் ஆழமாக உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். So now more I study, then I thought, wow, exactly this is what in our logo. இதை இன்னும் ஆழமாக அறிய கற்றுக்கொள்ள இதுதான் ஏன் நம்முடைய சபையோட நோக்கம் என்பதை நான் உணர்கிறேன். Thank God. தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். We know the truth. நமக்கு சத்தியம் தெரியும். But it is not enough. ஆனா அது போதாதுங்க. We need to live the truth. சத்தியத்தின்படி வாழ வேண்டும். Then if your thought process, I need to live the truth, I need to live the truth, I need to live the truth, then let me tell you, you are thinking honorable things. நான் சத்தியத்தின்படி வாழ வேண்டும், நான் சத்தியத்தின்படி வாழ வேண்டும், நான் சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். Hallelujah. Hallelujah. Are you all with me? நீ கூட இருக்கீங்களா? Because the introduction is over. இப்பொழுது முன்னரே முடிச்சிருக்கோம். First heading போட போறோம். Now we will start the first heading. Hallelujah. 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 எப்பலாம் சொல்ல வேண்டியிருக்கு. First heading, first verse. முதலாவது காரியம். What is honorable? ஒழுக்கமுள்ளவைகள்னா எவை? Paul is writing this quality as the qualification of a deacons. பவுல் இந்த குணாதிசயத்தை ஒரு சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு என்ன தகுதிகள் என்று சொல்லும்போது எழுதுகிறார். 1 Timothy chapter 3 verse 8. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். Deacons likewise must be dignified. அந்தபடியே உதவிக்காரரும் நல்லொழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். So here they use the word dignified, but the same Greek word. நல்லொழுக்கம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுற இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிற வார்த்தையும் பிலிப்பியர் 4:8 பயன்படுத்த ஒரு வார்த்தையும் ஒரே கிரேக்க வார்த்தை. Not only deacons, அது உதவிக்காரருக்கு மாத்திரம் இல்ல, and their wives, அவங்களுடைய மனைவிகளுக்கும். Look at the 11th verse. 11ஆம் வசனத்தை பாருங்க. Oh, their wives likewise must be dignified. அவங்களுடைய மனைவிகளும் ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். In our context, நம்மளுடைய கலாச்சார பின்னணியத்துல பார்த்தோம்னா, in this sermon context, மன்னிக்கவும், நம்மளுடைய இன்னைக்கு தியான பகுதியின் பின்னணியத்துல பார்க்கும்போது, not only the husband, கணவர் மாத்திரம் இல்லங்க, or not only the wife, மனைவி மாத்திரம் இல்லங்க, if you are a Christian, நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தீங்கனாலே both of them should be dignified. கண்டிப்பா உங்க வாழ்க்கை ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். Both should know the truth. ரெண்டு பேருக்கும் சத்தியம் தெரிய வேண்டும். And both should practice the truth. இருவரும் சத்தியத்தின்படி நடக்கவும் வேண்டும். So both of them should learn the truth and live the truth. இருவரும் சத்தியத்தை அறியணும், சத்தியத்தின்படி நடக்கணும். So here when it comes to நல்லொழுக்கம், இந்த dignified என்கிற வார்த்தையை பார்க்கும்போது, we need the word dignified has a various meaning when it comes to culture based. இந்த நல்லொழுக்கம் என்ற வார்த்தைக்கு கலாச்சார பின்னணியத்தில் अनेक விளக்கங்கள் உண்டு. This is a moral standard beyond the common world standard. இந்த உலக கலாச்சாரத்துல ஒரு நல்ல வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையை விடவும் சிறந்த ஒரு வாழ்க்கை இது குறிக்கிறது. Drinking is good or bad? குடிக்கிறது நல்லதா கெட்டதா? எதை அப்படின்னு கேட்க கூடாது. நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் எதை சொன்னேன். Drinking is good or bad? Bad. How many? Is there anyone to say yes, good? கர்த்தர் காப்பாத்திட்டாரு. But in our world, ஆனா நம்முடைய உலகத்துல whom we will call as a drunken? ஒரு குடிகாரன் யாரை சொல்லுவோம்? Oh, the person has drunk, no, maybe like maybe had lot of liquor and fallen on the street, or maybe if he is wobbling, not able to walk properly, we call him as a drunken. ஒருவேளை அநேக மதுபானம் குடித்து வெறித்து அப்படி ரோட்ல கடக்கிறதோ இல்ல நடக்க முடியாம தள்ளாடி நடக்கிற ஒருத்தரை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? குடிகாரன்றோம். But if a business executive meeting, ஆனா ரொம்ப ஒரு அதிகாரிகள் எல்லாம் கலந்துக்கிற ஒரு எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு, and in the buffet, அங்க பஃபே சாப்பிடும்போது, and if you have a social drinking, அங்க சோஷியல் ட்ரிங்கிங் எடுத்து சமுதாய குடி, அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது தெரியல, சமூகமா குடிச்சோம்னா அது தப்பு இல்ல. That is not wrong. Let me put it this way. இப்படி சொல்லலாமே. If you are coming in a cycle and go to Taskmark, get the drinks and drunk and fallen in front of the Taskmark, that person can be called as a drunken. நீங்க சைக்கிள்ல போயிட்டு டாஸ்மாக்ல போயிட்டு மதுபானத்தை வாங்கி குடிச்சு வெறிச்சு டாஸ்மாக் முன்னாடி விழுந்து கிடந்தீங்கன்னா நீங்க ஒரு குடிகாரன்னு சொல்லுவாங்க. நான் சத்தியமா நீங்கங்கிற வார்த்தை என் வாயில இங்கிலீஷ் வந்து வரவே இல்லை. நான் பொதுவா இன் ஜெனரல் நான் சொன்னேன். ஓகேவா? மன்னிக்கும், பொதுவான ஒரு மனிதர்.
உடனே டக்குன்னு மன்னிக்கும் பட் ஆஃப் பண்ணிட வேண்டியது. பட் வாட் or let me put this way, if I go in Audi car தப்பா சொல்லிடுவாங்க, if I go the Benz car and go to a 5-star hotel and or maybe have a maybe a party with the executive room and drink like maybe a high costly wine or whatever it is, and if I drink that is we don't call him as a drunken, it's like a social drinking. ஆனால் ஒரு செல்வந்தர் ஒருவர் விலையுயர்ந்த ஒரு பென்ஸ் கார்ல ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல்ல சென்று ஒரு விலையுயர்ந்த ஒரு சாப்பாட்டுல எல்லா மேலதிகாரிகளும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது அங்க ஒரு விலை உயர்ந்த ஒரு வெளிநாட்டு ஒரு மதுபானத்தை கொஞ்சமா எடுத்து குடிச்சாருன்னா அதை நம்ம சோஷியல் ட்ரிங்கிங் சொல்றோம், குடிகாரன்னு சொல்றது இல்ல. Even the legal actions will be taken against this person but not that person. சட்டம் கூட இந்த கீழே கிடந்த இந்த சைக்கிள்ல போனவருக்கு விரோதமா செயல்படும், அந்த பணக்காரருக்கு எதிராக செயல்படாது. Because this is considered as a morally elevated standard. ஏன்னா இதை பார்க்கும்போது இது சமுதாயத்துல உயர்ந்த ஒரு ஸ்தானமாக கருதப்படுகிறது. Let me get into deeper. இன்னும் ஆழமா சொல்றேனே. So if you kill some kid who is doing its 8th standard 9th standard, that is a murderer. ஒருவேளை ஒரு 8வது 9வது படிக்கிற ஒரு சின்ன ஒரு பையனை நீங்க கொலை செஞ்சீங்கன்னா அது கொலைன்னு சொல்றாங்க. But if your fetus is 20 days or 25 days old in the womb and if you kill that is not murder. ஆனா அதே நேரம் ஒரு 20-25 நாட்கள்ல இப்பொழுதுதான் கருவுல உருவான ஒரு சின்ன குழந்தை, கருவுல இருக்கிற ஒரு குழந்தைய கொலை செய்தா, அபார்ஷன் செய்தா அதை கொலைன்னு சொல்றது இல்ல. But both are murder. ஆனா ரெண்டுமே கொலை தான். So when compared, if you treat this as a murder, killing the maybe a 15 years old, that you may feel the guilt conscious in it. ஒருவேளை 15 வயது நிரம்பிய ஒரு 10 பருவத்தில் இருக்கிற ஒரு பையனை கொலை செய்தா ஐயோ கொலை செய்தோமேங்கிற குற்ற உணர்வு உண்டாகிறது. And if it is your own son, அது நம்முடைய சொந்த பிள்ளையா இருந்தனா, or your own daughter, நம்முடைய சொந்த மகனோ மகளோ, if you kill them, அதை கொல்லும் அந்த மகனையோ மகளையோ கொல்லும்போது it will stop your it will stop you from sleep. நம்மளுடைய தூக்கத்தை அது கெடுத்து விடும் அல்லவா? It will disturb your conscience. நம்முடைய மனசாட்சி அது உறுத்து குலைக்கும். But the same thing, ஆனா அதே காரியம் if you do it within 1 month, கரு உருவான ஒரு மாதத்துல நடந்தது என்றால் it didn't disturb your conscience. அது நமக்கு ஒரு மனசாட்சியில ஒரு உறுத்தல கொடுக்கிறது இல்ல. You didn't treat that as a murder. அது நம்ம கொலையா பார்ப்பதில்லை. Oh, if you feel guilt and your conscience keep on pricking you, then you are morally elevated standard than the good standard of the world. ஒருவேளை அப்படி ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தை உடைத்து உங்களுடைய மனசாட்சியை உருக்குலைக்கும் என்றால் இந்த உலகம் எதை தப்புன்னு சொல்லுதோ அந்த நிலைப்பாட்டை விடவும் ஒரு உயர்ந்த நிலைப்பாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So whenever client is calling, எப்பொழுதெல்லாம் நம்ம கிளையண்ட் நம்மளை கூப்பிட்டாலும் we don't know the update, நமக்கு அப்டேட் இல்லனா the simple one term, ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம், I'm working on it, வேலை செஞ்சிட்டு இருக்கேன், I will let you know. உங்களுக்கு சொல்லிறேன் ஐயா. But actually you will never open the story at all. ஆனா அந்த காரியம் என்ன நீங்க திறந்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது, பேசிக்கா இவங்க வேற மாதிரி இருக்கிறோம்ல. Simple, I let you know. சொல்றேன் சார் சொல்றேன். But basically you will never check, you will never let him know. ஆனா என்ன இருக்குனே தெரியாது, தெரிஞ்சாதானே அவருக்கு என்ன let you know சொல்றது. But these are all the smart way of working. ஆனா இப்படி தானே கொஞ்சம் லாவகமா வேலை செய்ய கத்துக்கணும் சார். But when Paul is saying when it comes to the deacons you are dignified, all these standards became like a failure when it comes to Paul's standard. ஆனால் பவுல் இந்த உதவிக்காரர்கள் மூப்பர்களுக்கு எழுதப்பட்ட குணாதிசயங்கள்ல நல் ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கும் போது இந்த எல்லா காரியங்களும் அதுக்கு முன்பாக தோற்றுவிடும். And if Paul is using the same word in Titus 2:2, தீத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். This is for older people. இது முதியவர்களுக்கு. So it is not something like like it is not only about the elder but it's basically older man. இது மூப்பர்கள் மாத்திரமல்ல முதிர்ந்த வயதுள்ள எல்லாருக்கும். Sometimes there is a problem in the street. சில நேரம் பாத்தீங்கன்னா தெருவுல ஒரு பிரச்சனை இருக்கும், they'll fight each other, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. And suddenly one person will come with white shirt, white dhoti and white towel and with all gray hair. அப்படி திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி ஒரு நரை முடியுள்ள ஒரு மனிதர் அப்படி வர ஆரம்பிப்பார். If he comes, அவர் வந்தால்னே and he says, அவர் உடனே அந்த இடத்துல stop it, நிறுத்துங்கப்பா. So they'll not பெருசு உனக்கு என்ன அப்படி கேட்க மாட்டாங்க. And the people will not ask, hey elderman, what's up to you? No, because
they may not know whether this person is a good or bad. அவங்களுக்கு இந்த முதிர் வயதுள்ள நபர் நல்லவரா கெட்டவரெல்லாம் தெரியாது. Whether this person is full of patience and the quietness and all the good character. இவருடைய குணாதிசயம், அவருடைய வாழ்க்கையில ஒரு நீடிய பொறுமை, சாந்தம் இதெல்லாம் உள்ளவரான அவருக்கு தெரியாது. Still, ஆனாலும் because of the age, அந்த வயசை பார்த்து when he comes, அவர் வந்து they look at his gesture அவருடைய அசைவுகளை அவங்க பார்க்கும்போது and they understood. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். When compared to his standard and my standard, he is a dignified person, so I need to value his word. So I stop quarreling. என்னுடைய நிலைப்பாட்டையும் அவருடைய நிலைப்பாட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் என்னையோட ஒரு உயர்ந்த நிலைப்பாட்டை உடையவராக காணப்படுறதுனால நான் அவர் சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என்னுடைய சண்டையை நிறுத்த வேண்டும் நிறுத்துவாங்க. Hallelujah. Hallelujah. How does it relate to us? இதுக்கும் நமக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இருக்கு? Next time, அடுத்த முறை when you raise your voice against your husband, உங்களுடைய கணவருக்கு விரோதமா உங்களுடைய சத்தத்தை உயர்த்தும் போது, விரோதமா நான் சொல்லவே இல்லை. What I'm trying to say is when you raise your voice against means I mean over the husband. உங்களுடைய கணவரோட பேசும்போது சத்தத்தை உயர்த்தும் போது your the husband should think in this way. கணவர் இப்படி யோசிக்கணும். Oh, she is a dignified person. என் மனைவி ஒரு நல்லொழுக்கமுள்ள ஒரு மனுஷி. She is a honorable woman. ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஸ்திரீ. I don't know why people are laughing, but let me say that again. No, you are a dignified person. நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ. You are a honorable woman. மதிப்புக்குரிய ஒரு ஸ்திரீ. No, how can I shout against us? How can I shout back? எப்படி மறுபடி என் மனைவிக்கு விரோதமா நான் சத்தத்தை உயர்த்தி பேசுறது? How can I quarrel against you? எப்படி உங்களுக்கு தான் சண்டை போடுறது? Oh, let me be show my love and just going on. அதனால என் அன்பை தொடர்ந்து பொழிந்து காமிச்சிட்டே இருக்கிறேன். Okay. So the other way, the same way. அதே போல so when husband is raising his voice, கணவர் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தும் போது the wife should think, மனைவி என்ன நினைக்கணும்னா, I know my husband is a honorable person. எனக்கு தெரியும் என் கணவர் ஒரு நல்லொழுக்கம் உள்ளவர். His standard is heavenly standard. அவருடைய நிலைப்பாடு பரலோகத்தின் நிலைப்பாடு போல் காணப்படும். His thinking is beyond the best of the world. இந்த உலக அளவீட்டின்படி சிறந்ததை விடவும் மேலான ஒரு எண்ண சிந்தனை உடையவர் அவர். So maybe he is thinking higher than me, better than me, smarter than me, or perfect than me. ஒருவேளை அப்ப என்னை விட அவர் உயர்வா சிந்திக்கிறார், என்னை விட சிறந்ததை சிந்திக்கிறார், என்னை விட மேலானதை சிந்திக்கிறார், என்னை விட பரிபூர்ணமானதை சிந்திக்கிறார். So let me keep quiet. ஆகவே நான் அமைதியாக இருக்க வேண்டும். Let me simply surrender and be submissive. ஆகவே நான் சரணடைந்து அவருக்கு கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். இப்படி ஒன்னு நடக்கணும்னா, if such a thing has to happen, அவர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். the husband has to live such a life standard. பக்கத்துல இருக்க கை எப்படி சொல்லுங்க. hold the person sitting next to you. இவர் எனக்கு சப்போர்ட் பண்றாரா? I do not know whether the pastor is supporting me. என் மனைவிக்கு சப்போர்ட் பண்றாரா? or supporting my wife. சத்தியமா ஒண்ணும் புரியல. I cannot fathom this. But only one thing I would like to insist. ஆனா ஒரே ஒரு காரியத்தை திரும்பவும் சொல்ல விரும்புறேன். Your family should think that your thinking standard is elevated from the best standard of the mortal world. நம்முடைய உலகம் நம்ம வாழ்கிற நம்ம குடும்பம் என்ன ஒரு சாட்சி நம்மளை பற்றி கொடுக்கணும்னா, என் கூட இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிற இந்த மனிதர், இந்த நபர் இல்லை இந்த மனைவியாக யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய யோசனைகளுடைய சிந்தனைகள் உலகத்தின் சிறந்த சிந்தனைகளை காட்டிலும் மேலானவைகள் என்று ஒரு சாட்சி இருக்கணுங்க. So whenever I'm advising to my daughter, எப்பொழுதும் எங்க வீட்டில் என் மகளுக்கு நான் ஏதாவது ஆலோசனை சொல்லும்போது I'll put this term. இந்த காரியத்தை நான் சொல்லுவேன். Evangeline, I see far beyond what you could see. நீ பார்ப்பதை விடவும் அதிக தூரத்தை நான் பார்த்திருக்கிறேன். And I have lived far beyond what you have lived. நீ வாழ்ந்த நாட்களை காட்டிலும் அதிக நாட்களை நான் வாழ்ந்திருக்கிறேன். And I know better than what you know. நீ அறிந்திருப்பதை காட்டிலும் அதிகமானவற்றை நான் அறிந்திருக்கிறேன். And whatever I say, you just follow. அப்ப நான் என்ன சொன்னாலும் அப்படியே நீ கீழ்ப்படி. Maybe you don't understand now, but when you are in your 40s and 60s, you will praise and thank God for such a father that God has given. ஒருவேளை இப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு புரியாமல் இருந்தாலும் நீ 40 வயதில் 60 வயதுக்கு வரும்போது இப்படி ஒரு நல்ல தகப்பன் எனக்கு இருந்ததுக்காக நீ கர்த்தருக்கு நன்றி சொல்வாய். And I said, if I'm not living such a life, then you tell me if I'm wrong. ஒருவேளை இப்படி சொல்வதற்கு ஏற்ற தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழலனா நீ என்னிடத்துல சொல்லு. I'm not expecting a life better than me from you.
நான் வாழ்ந்ததை விடவும் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நீ வாழ வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கல. I just want you to copy me, that's it. நான் எப்படி வாழ்றேன் அதப்படியே நீ பிரதிபலிச்சு வாழ வேண்டும். I know I am failing, there are a lot of areas I am failing, but I am working on it. எனக்கு தெரியும் அநேக இடங்கள்ல நானும் தோற்கிறேன், தவறுகிறேன், ஆனால் முயற்சி செய்து கொண்டே But இருக்கிறேன். I can boldly tell this to my daughter. ஆனா தைரியமா என் மகளிடம் என்னால் சொல்ல முடியும். I can same thing I can tell this to my wife. இதே காரியத்தை என்னோட மனைவியிடத்தில் என்னால் சொல்ல Of முடியும். course I am failing. ஆமாங்க நானும் தோற்கிறேன் தான். Even today morning also I apologized. இன்னைக்கு காலைல கூட நான் மன்னிப்பு கேட்டுட்டு தான் வந்தேன். வந்தோடனே கேட்டுறீங்க என்ன காலையில மன்னிப்பு கேட்டாராமா, அது முக்கியம் இல்ல இப்போ. That is not the point to understand why. அவசரத்துல சொல்ல வேற செஞ்சிரோம். Okay, but yes, of course we ups and downs are there. வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் சறுக்கல்கள் உண்டு. You can see my sister sitting here. என்னுடைய சகோதரி இங்க உட்கார்ந்து இருக்காங்க. She is elder than me. என்னை விட வயதுல மூத்தவர்கள். And she is the first born in my family. எங்க குடும்பத்துல அவங்க தான் முதல் மூத்த பிள்ளை. But whenever I say, ஆனா நான் எந்த காரியத்தை சொன்னாலும் தம்பி சொல்லிட்டான். My brother said so. So usually in family அண்ணன் சொல்லிட்டான். Generally குடும்பத்துல எப்படி இருக்குன்னா my elder brother said so. But here the situation is தம்பி சொல்லிட்டான், that's it. ஆனா எங்க குடும்பத்துல காரியம் எப்படி இருக்கிறது என்றால் my younger brother said so. I am not perfect. நான் பரிபூர்ணவன் அல்ல. But my thought pattern is, ஆனா என்னுடைய மனதின் எண்ண ஓட்டங்கள், since I read the Bible, வேதத்தை படிக்கிறதுனால, since I preach the Bible, வேதத்தை போதிக்கிறதுனால, since I study the Bible, வேதத்தை தியானிக்கிறதுனால, I forcefully, voluntarily, I compelling myself to think more than the best thinking of the world. நான் என்னுடைய எல்லா எண்ணங்களையும் அடிமைப்படுத்தி கட்டுப்படுத்தி இந்த உலகத்தின் சிறந்த காரியங்களை விட மேலான காரியங்களை சிந்திப்பதற்கு தன்னார்வமாகவே என்னை ஒப்பு கொடுக்க முயற்சிக்கிறேன். Of course I do have my ego. எனக்கும் என்னுடைய ஈகோ இருக்கு. I do have my anger. என்னுடைய கோபம் இருக்கு. Of course I have my soft spots. என்னுடைய விழத்தழுகிற காரியங்கள் இருக்கிறது. Of course I have my failures. என்னுடைய தோல்விகள் உண்டு. I know what all the areas I am failing. I keep failing. எந்த இடங்கள் நான் தோற்றிருக்கிறேன், எதில் தொடர்ந்து தோற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். Still I am fighting with my thought patterns. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய மனதின் எண்ண ஓட்டங்களோட நான் போராடுகிறேன். Of course I have fear. எனக்கு பயம் இருக்கு. Of course I am trembling in so many areas. பல நேரங்களில் நான் நடுங்குகிறேன். Oh, the way you see me, it is not actually me in many areas. நீங்க என்ன பார்க்கிற விதமான எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் இருப்பதில்லை. But I am working on my thought patterns. ஆனா என்னோட எண்ண ஓட்டங்களை நான் தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறேன். Because that is what Bible is teaching us. ஏன்னா அப்படிதான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. Oh, I am fighting with my thought patterns. என்னுடைய மனதின் எண்ணங்களுக்கு எதிராக போராடுகிறேன். Oh, there are things which I want to say no right away. சில நேரங்கள் சில காரியங்களுக்கு உடனடியாகவே இல்லை என்று சொல்ல முயற்சி செய்கிறேன். Maybe that could be the best standard according to the world. ஒருவேளை உலகத்தின்படி அது சிறந்த ஒரு காரியமா இருக்கலாம். But still, ஆனாலும் I'm just controlling my the ego and all this. No, let me be patient. ஆனால் என்னோட ஈகோ எல்லாவற்றையும் நான் கட்டுப்படுத்தி சமாதானமா பொறுமையா இருக்க முயற்சிக்கிறேன். Why? ஏன்? I know my God will reward if I am faithful to him. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க. நான் என் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தால் என் தேவன் அதற்கேற்ற பலனை எனக்கு கொடுப்பார். Don't think that I am a superhuman being. அதனால உடனே நான் ஏதோ சூப்பர் ஹியூமன் பீயிங் பெரிய சிறந்த ஒரு அப்படிலாம் நீங்க நினைச்சிராதீங்க. Maybe you are in the 7th floor. நீங்க ஒருவேளை 7வது மாடியில இருக்கலாம். I am in the 8th floor. 8வது மாடியில இருக்கலாம். We both are trying to touch the heaven. ஆனா ரெண்டு பேருமே பரலோகத்தை தொட முயற்சிட்டு இருக்கோம். You are also failing. நீங்களும் தோக்குறீங்க. I am also failing. நானும் தோற்றுதான் இருக்கேன். No difference. எந்த மாற்றமும் இல்ல. Oh, you are in the just maybe 100 meters away from the shore. ஒருவேளை நீங்க கடற்கரையில இருந்து கடல்ல இருந்து 100 மீட்டர் தள்ளி இருக்கலாம். And drowning because you are not able to swim. கரைக்கு 100 மீட்டர் தள்ளி இருந்து நீங்க நீச்சல் தெரியாதனால மூழ்கி கொண்டிருக்கலாம். I am in the middle of the sea. I am not able to swim further. I am drowning. நானும் அதே நடுக்கடல்ல தான் நீந்த முடியாம தத்தளிச்சிட்டு நானும் மூழ்கி கொண்டிருக்கிறேன். You cannot look back and say, "Oh, you are in the middle of the sea, but I am almost close to the shore." நீங்க திரும்பி பார்த்து ஐயா நீங்க நடுக்கடல்லே தத்தளிச்சு மூழ்கிட்டு இருக்கீங்க, நான் கிட்டத்தட்ட கரைக்கு வந்து இப்பதான் மூழ்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. I cannot look down and say, "Oh, you are in the 7th floor, but I am in the 8th floor." நான் கீழ பார்த்துட்டு நீங்க 7வது மாடியில இருக்கீங்க, நான் 8வது மாடியில இருக்கேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. You really need grace to touch the heaven as I need. அந்த பரலோகத்தை தொடறதுக்கு எனக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அதே போல கிருபை உங்களுக்கும் தேவை. You need a help not to be drowned in the water and die, but reach the shore. In the same way, I am also in a need, a help of a life giver, not to be drowned in the middle of the sea, but to reach the shore.
எப்படி உங்களுக்கு அந்த கடல்ல தத்தளிக்கும் போது மூழ்கி விடாமல் காப்பாற்றுவதற்கு ஒரு உதவி தேவைப்பட்டு உங்களை கடற்கரைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ, அதே போலதான் நடுக்கடல்ல தத்தளிக்கிற எனக்கும் என்னை காப்பாற்ற என் ஜீவனை காப்பாற்ற ஜீவனை கொடுத்து என்னை இழுப்பதற்கு ஒருத்தருடைய உதவி எனக்கும் தேவைப்படுகிறது. There are areas you are in 7th floor, I am in the 8th floor. Maybe it looks like I am higher. ஒருவேளை சில இடங்கள்ல நீங்க 7வது மாடியில இருக்கலாம், நான் 8வது மாடியில இருக்கலாம். பார்க்கும்போது ஏதோ உயர்ந்த வாழ்க்கை போல தோன்றும். But there are thousands of areas you are much more better than me, which I really long for. ஆனால் இதை விட ஆயிரக்கணக்கான இடங்கள்ல நீங்க என்னை விடவும் மேலான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் முயற்சிக்கிறேன். What is the common objective? ஆனா நம்ம எல்லாருக்கும் பொதுவான நோக்கம் என்ன? We all need grace. நம்ம எல்லாருக்கும் கிருபை தேவை. And the expectation is we are all supposed to live in this world as a honorable life. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கப்படுகிற காரியம் என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முயற்சிக்கணும். How many of you understand what I'm trying to say? நான் சொல்ல வரது எத்தனை பேருக்கு புரியுது? எங்கேயோ டச் விட்டுடுச்சு போல இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்ச நேரம் சீரியஸா பேசுறதுல டக்குன்னு ஆஃப் ஆயிடுறாங்க. புரியுதுல நான் சொல்ல வருது? Are you able to understand? Yes. Let me get to the next point. அடுத்த காரியத்தை சொல்கிறேன். Okay. 1 Timothy chapter 2 verse 2. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். How can we honorable? எப்படி நான் நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழணும்? No, in what all the areas I need to think, elevated thinking. எந்தெந்த இடங்கள்ல இந்த மாதிரி உயர்ந்த ஒரு சிந்தனை எனக்கு காணப்பட வேண்டும்? 1 Timothy chapter 2 verse 2. 1 தீமோத்தேயு 2:2 சொல்கிறது, dignified நல்லொழுக்கத்தோடும் in every way. எல்லா இடங்களிலும். And 1 Timothy 3:4 says, 1 தீமோத்தேயு 3:4 சொல்லும்போது, with all dignity. சகல நல்லொழுக்கமுள்ள. So not in just one area. ஏதோ ஒரு இடத்துல மாத்திரம் இல்லங்க. Not only in the floors. அந்த மாடிப்படியில மாத்திரம் இல்ல. Even also in the sea. கடலையும் வேணும். So the Bible, the expectation of God, or the expectation of the standard for honorable, you have to be honorable in every areas. வேதாகமம் நமக்கு எதிர்பார்க்கிற காரியம் இல்ல, தேவன் இந்த வேதாகமத்தின் மூலமா நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், எல்லா இடங்களிலும் சகல இடங்களிலும் நல்லொழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை. See, whenever they do the testing for the vaccine, இந்த தடுப்பூசிக்கு சோதனை முயற்சியெல்லாம் நடக்கும்போது they will check with animals first. முதலாவதாக விலங்குகள்கிட்ட சோதிப்பாங்க. And they'll give for few samples. ஒரு சில சாம்பிளை கொடுத்து சோதிப்பாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் கொடுப்பாங்க. They'll take few people and test only with those people. அவங்கள இருக்காங்களா இல்லையான்னு பாப்பாங்க. And they'll test if they are alive or not. அப்படி அவங்க இருந்த பட்சத்துல, if they are alive, then they'll go for a mass samples. ஒரு அநேக பேருக்கு கொடுத்து சோதனை முயற்சி செய்வாங்க. And they will observe for few days. சில நாட்கள் அவங்கள எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாப்பாங்க, கண்காணிப்பாங்க. Maybe it is solving one problem, but it should not raise the other problem. ஒருவேளை இந்த பிரச்சனையை தீர்த்துரும், ஆனா வேற எதுவும் பிரச்சனை கொண்டு வந்துட கூடாது. It should not have any side effects. அதுக்கு எந்த சைடு எஃபெக்ட் இருக்க கூடாது. And it should meet all the need, all the requirements. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்கிறதாக இருக்க வேண்டும். Oh, reduce this fever, so I am giving the vaccine. ஐயா, இந்த காய்ச்சலை குறைக்கிறதுக்கு இந்த தடுப்பூசியை கொடுத்தேன். It should not bring them to the cold. அது உடனே சளியை கொண்டு வந்துட கூடாது. It should not impact the other organ. அது உடம்புல இருக்க மத்த எந்த உறுப்புகளையும் பாதிக்க கூடாது. It should not create any other complications. அது உடல்ல வேற எந்த ஒரு பிரச்சனைகளையும் உருவாக்க கூடாது. So if there is a vaccine, ஒரு தடுப்பூசி இருந்தா, it should meet all the requirements. இந்த எல்லா தகுதிகளையும் அது சரியான விதத்துல பூர்த்தி செய்ய வேண்டும். If you are a dignified person, நீங்க நல்லொழுக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, not just in the church, சபையில மாத்திரம் இல்ல, not just in the family, வீட்ல மாத்திரம் இல்ல, not just in the workplace, வேலை பார்க்கிற இடத்துல மாத்திரம் இல்ல, not just in the place of education, நம்ம கற்றுக் கொடுக்கிற படிக்கிற இடத்துல மாத்திரம் இல்ல, not only in the vegetable market, நம்ம மார்க்கெட்ல மாத்திரம் இல்ல, not only the shopping mall, ஷாப்பிங் மால்ல மாத்திரம் இல்ல, oh, not only maybe any governance meet, ஒரு நம்ம எல்லாருக்கும் மேலாண்மை கூட்டத்துல மாத்திரம் இல்ல, not only with your children, குழந்தைகளிடத்துல மாத்திரம் அல்ல, oh, in every way, இந்த எல்லா காரியங்களிலும், in preaching, போதிக்கும் போதும், in praying, ஜெபிக்கும் போதும், in singing, பாடும் போதும், oh, all these things, it's easy to be perfect. இந்த காரியங்களில பூரணமா இருக்கிறது ரொம்ப எளிதுங்க. But when we look at your family, ஆனா வீட்டை பார்த்தீங்கன்னா, in your personal life, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, in your sexual thought life, thought process, உங்களுடைய
பாலியத்துக்குரிய இச்சையில் அந்த எண்ணங்களை யோசிச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய செக்ஷுவல் தாட் process and in your punctuality நேரம் தவறாமை and in your workplace வேலை பார்க்கிற இடம் and the way you sleep நம்ம தூங்குற விதம் and how much you are handling with your mobile, நம்மளுடைய கைபேசி எந்த அளவுக்கு how பயன்படுத்துறோம், much time you spend with God, தேவனோட எவ்வளவு நேரம் செலவிடுறோம், how much we spend time with just simply just living and roaming, சும்மா வீணான நேரத்தை செலவிட்டு அங்கங்க அலைந்து திரிகிற in காரியங்கள், your eating, சாப்பிட போதும், in your dressing உடை உடுத்துகிற விதம், and in your all the cultural habitual things. கலாச்சாரத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பழக்க வழக்கங்கள், Every way you should live as a honorable life. இந்த எல்லா இடத்திலையும் சகல காரியங்களிலும் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். For example, உதாரணத்துக்கு so சொல்லணும்னா, Sylvan is the best student in my class. ஒருவேளை சில்வன் தான் நம்முடைய வகுப்புல சிறந்த ஒரு மாணவர் வைத்துக் கொள்வோம். Max, nobody can beat him. கணக்குல அவள சிறப்பா இருப்பார், யாராலும் ஜெயிக்க முடியாது. Last time you got a centum, right? கடந்த முறை ஒரு 100 மார்க் வாங்குனீங்க தானே? And previous also you got some 99 or so. அதுக்கு முன்னாடி 99 தானே? Oh, but I mean he is perfect when it comes to max. He is the best in my class. கணக்கு பாடத்தை பொறுத்தவரைக்கும் என்னுடைய வகுப்புல இவர்தான் சிறந்த ஒரு மாணவர். Then why he is here in the same class for so many years? அப்படி இருந்தாலும் ஏன் அதே கிளாஸ்ல அதே வகுப்புல பல வருஷமா உட்கார்ந்து இருக்கிறாரு? அவர் கணக்குல மட்டும் தான் பெஸ்ட். He is good only in max. How many of you got my point? நான் சொல்ல வரது எத்தனை பேருக்கு புரியுது? Yeah, he is scoring centum in max. ஆமாயா, கணக்குல 100 மார்க் தான். But not even 35 in science. ஆனா சயின்ஸ்ல 35 கூட வாங்கலையே. Then you are fail. அப்படினா ஃபெயில் தான். Oh, this person is preaching fantastic in the church. இந்த மனிதர் சபையில சிறந்த முறையில் போதிக்கிறார். Oh, let me pull aside his wife and check how did he live. ஆனா அவருடைய மனைவி அழைத்து வந்து குடும்பத்துல எப்படி வாழ்கிறார் என்று கேட்டு பார்க்கணும். Sir, I am only centum in max. ஐயா, நான் மேக்ஸ்ல மாத்திரம் தான் சென்டம். You will be there in the same class forever. திரும்பவும் அதே வகுப்புல தான் நம்ம இருந்துகிட்டே இருப்போம். That is what Paul is trying to expect. அதுதான் பவுல் சொல்கிற காரியம். Be dignified in every area. சகல இடத்திலும் சகல காரியங்களிலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய். In our church, why we are touching all the areas? ஏன் நம்ம சபையில எல்லா காரியங்களையும் நம்ம ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக சொல்றோம்? Oh, when we go for the men's day out, we deal with the sexual problems. நம்மளுடைய சபையில ஆண்கள் கூடுகையில போகும்போது குடும்பத்துக்குள்ள பாலியல்ல இருக்கக்கூடிய காரியங்களை நாங்க டீல் பண்றோம். தாம்பத்திய பிரச்சனை டீல் பண்றோம். We are touching the marital problems. And finance touch பண்றோம். அவருடைய கணக்கு வழக்குகள் எப்படி பொருளாதார காரியங்களை செயல்படுறான்னு சொல்லி கொடுக்கிறோம். Physical health touch பண்றோம். அவங்களுடைய சரீரத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். Even the teens meeting we are dealing with the food habits. இன்னும் சொல்ல போனா 10 பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நடக்கிற காரியத்தை எப்படி சாப்பிடணும்னு கூட சொல்கிறோம். What kind of touch you can allow, what kind of touch you should not allow, we are teaching it. எந்த விதமான எல்லை கோடுகள் இருக்கணும், எதிர்ப்பாளினர்கள் எந்த அளவுக்கு நம்மளை தொட்டு பேசக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்கிறோம். And it comes to women's meeting, we are dealing how a reformer wife has lived, how a wise man can live, woman can live. நம்மளுடைய பெண்கள் கூடுகளை பார்க்கும்போது சீர்திருத்த தலைவர்களுடைய மனைவிகள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு குணசாலியான ஸ்திரியா இருந்தா நீங்க வீட்டில் எப்படி வீட்டை கட்டலாம் என்று சொல்கிறோம். How you need to live a trustworthy life when it comes to your husband, we are teaching that. உங்க கணவர் உங்களை நம்பத்தக்க ஒரு வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிறோம். And how you meet all the needs of your husband, we are teaching that. உங்களோட கணவருடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். Because Paul is expecting us, you need to be honorable in every way. ஏன்னா பவுல் நமக்கு சொல்லும்போது நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் சகல காரியங்களிலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய். See why it is very important. ஏன் இது ரொம்ப முக்கியம்? If a thief has stolen from something from some house. ஒருவேளை இப்படி வச்சுப்போம், ஒரு வீட்ல இருந்து ஒரு திருடன் ஒரு காரியத்தை திருடி விட்டான். Oh, in a corner in a newspaper, oh this house, this thief has stolen something. There are many cases in him and we found that guy. That's it in the small news. அதை நீங்க தினசரி நாளிதழ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்துல இந்த ஒரு மனிதர் இந்த இடத்துல திருடி விட்டார், இவரை நாங்க பிடிச்சிட்டோம், இவர் மேல ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குன்னு எழுதிருப்பாங்க. So it is his practice. அது அவருடைய பழக்கம். And if in case a common man, ஆனா ஒரு பொதுவான ஒரு மனிதர், an engineer, ஒரு பொறியாளர், so he has looted somebody's money, அவர் யாராவது ஒருத்தருடைய பணத்தை திருடிட்டார்னா through cyber scam or whatever it is, ஒரு இன்டர்நெட் மூலமா சைபர் ஸ்கேம் மூலமா நடந்துச்சுன்னா, then in paper it's like a flash news. அது ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஆயிரும். Oh, this guy is an engineer. தலைப்பு செய்தி, இந்த பொறியாளர் working in this IT company, இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர், இவர் இந்த மோசடியை செய்தார். Oh, this is because of his family pressure. இது இவருடைய குடும்பத்திலிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக. It's a big news. அது ஒரு தலைப்பு செய்திங்க. Let me tell you another one. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். If an inspector of police, ஒரு காவல்துறை அதிகாரி, and if he has done looting for so many years and has a lot of property,
அவர் பல வருடமாக பல மோசடிகளை செய்து அநேக சொத்துக்களை குவித்திருந்தார் என்றால் and caught up. இப்ப மாட்டிக்கிட்டார் என்றால் Now this became a sensational news. அது தலைப்பு செய்தி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கே செய்தி. Let me maintain distance. Oh, that is not only news for us, news for entire state. அது நம்மளுடைய மொத்த மாநிலத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு செய்தியா மாறிடும். முக்கியமான செய்தியா மாறிடும். But all are looting. எல்லாமே மோசடி தான். All are stealing. எல்லாருமே திருட தான் செய்றாங்க. But the problem is who is stealing, that is the problem. ஆனா பிரச்சனை என்னன்னா திருடுனது யாருங்க, அதுதான் முக்கியம். A thief is stealing again. That's okay, it's happening. ஒரு திருடன் திரும்ப திருடுகிறான், அது நடக்கிற காரியம் தான். Here, a good man, but because of a family pressure or the peer pressure, and he did that. Oh, that we need to look into that. இங்க ஒரு நல்ல மனுஷர் தான், ஆனா குடும்பத்தின் அழுத்தம் காரியமாக, பொருளாதார தேவைகளின் காரியமாக இப்போ அவர் மோசடி செய்தார்னா அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். But here, ஆனா இங்க the man who has to stop the stealing, திருட்டுகளை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒருவர், the man who has to establish the justice and righteousness, நீதியும் நியாயத்தையும் நிலவரப்படுத்தக்கூடிய பொறுப்புல இருக்கிற ஒருவர், the man who has to chase and catch the thief became a thief. திருடர்களை துரத்தி பிடிக்க வேண்டிய ஒருவரை இப்ப திருடா மாறிட்டார்னா that is sensational news. அது மிக முக்கியமான ஒரு செய்திங்க. Exactly. அதே போலதான் if a common man lie, ஒரு பொதுவான உலகத்துல ஒருத்தர் பொய் சொன்னார்னா that is norms. அது அவங்களுக்குரிய காரியம், பொதுவான காரியம். But a Christian lies, ஆனா ஒரு கிறிஸ்தவர் பொய் சொன்னார் என்றால் that is an insult for the creator. அது படைத்தவருக்கே ஒரு அவமானத்தை கொடுக்கிற ஒரு செயலாகும். A common man can quarrel with his wife every now and then. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியோட அப்பப்ப சண்டை போட்டு கொண்டிருக்கலாம். Oh, they will say that okay, it's norms between husband and wife. ஐயா, கணவன் மனைவிக்குள்ள இது சகஜம்னு சொல்லுவாங்க. But when a Christian world, ஆனா ஒரு கிறிஸ்தவ உலகத்துல my wife should treat me as a honorable person. என் மனைவி என்னை பார்க்கும்போது ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபரா பார்க்க வேண்டும். And I should see my wife as a honorable person. நான் என் மனைவியை பார்க்கும்போது ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரியாக பார்க்க வேண்டும். For the only one reason. ஒரே ஒரு காரியம் தான். Only one reason. ஒரே ஒரு காரியம். Not because of my character. என்னுடைய என்னுடைய குணாதிசயத்தினால் அல்ல. Not because of my background. என்னுடைய பின்னணியத்தினால் அல்ல. Not because of my education. என்னுடைய படிப்பினால் அல்ல. Not because of my wealth. என்னுடைய செல்வத்தினால் அல்ல. Not even because of my beauty. என்னுடைய அழகினாலும் அல்ல. The one reason is, ஒரே காரணம் என்னன்னா, she is a Christian. அவங்க ஒரு கிறிஸ்தவங்க. I am a Christian. நானும் ஒரு கிறிஸ்தவன். We both belong to one body and Christ is the head. நாங்கள் இருவரும் ஒரே சரீரத்தை சேர்ந்தவர்கள். எங்களுடைய சரீரத்தின் தலையானவர் கிறிஸ்துவானவர். If you put these things in your mind and you act accordingly, then let me tell you, you are thinking honorable and you are setting a great standard at home. இந்த காரியங்களெல்லாம் மனதில் வைத்து இவைகளை நீங்கள் சிந்தித்து இதன்படி நீங்கள் செயல்பட ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல ஒரு உயர்ந்த நிலைமையை, ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் நிலவரப்படுத்தி அஸ்திவாரம் போட்டு கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். Your kids should see you and tell that okay, I should live a life like this. உங்க பிள்ளை உங்களை பார்க்கும்போது சொல்லுங்க, எங்க அப்பா அம்மா மாதிரி நான் ஒரு வாழ்க்கை வாழணும். Oh, he is a honorable person. அவர் ஒரு மரியாதைக்குரியவர். Oh, you should get a testimony from your wife saying that okay, my husband is a honorable person. நம்மளுடைய மனைவி கிட்ட இருந்து நமக்கு ஒரு சாட்சி கிடைக்கணும், என் கணவர் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒருவர். And wives, you should get a testimony from your husband that I know my wife is a honorable person. நம்மளுடைய உங்க கணவர் உங்க மனைவியை பார்த்து சொல்லணுங்க, எனக்கே மனைவியே தெரியும் சார், என் மனைவி ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ. Oh, he is the man of discipline. அவங்க ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க. Oh, he is a man of morality. அவங்க ஒரு நீதியான காரியங்களை செய்கிறவர். Oh, he is the man of genuine in his words. அவருடைய வார்த்தைகள் உண்மையும் கண்ணியமும் காணப்படும். Oh, he is the man of good in conduct. அவருடைய நடத்தையில் நேர்மை உள்ளவராக இருப்பார். Oh, he is the man of transparency. அவர் எல்லாவற்றிலும் ஒரு வெளிப்படை தன்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார். Oh, he is the man of integrity. அவர் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார். Oh, I know he is the man of word of God. அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற வாழ்கிற ஒரு மனிதர். Of course, here and there ups and downs because we are in the fallen world. Nobody is perfect, but I know my husband is a honorable person. ஆமா ஐயா, நான் இந்த உலகத்துல விழுந்து போன உலகத்துல தான் வாழ்றேன். சில நேரம் சறுக்கல்கள் உண்டு, ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் நன்றாகவே தெரியும், என் கணவர் ஒரு நல்லொழுக்கம் உள்ள மரியாதைக்குரிய நம்பத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். This is what Paul is expecting as a minimum qualification from the congregation. இததான் பவுல் சொல்லும்போது சபைக்கு தேவையான ஒரு அடிப்படை இல்ல
குறைந்தபட்ச தகுதின்னு சொல்லி இதை எழுதியிருக்கிறாரு. Maybe we'll not be able to do it right away. உடனடியா அதை முழுசா நம்மளால செய்ய முடியாம இருக்கலாம். But what is stopping you to think in that way? ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திப்பதற்கு உங்களை தடுப்பது யார்? எழுது. I'm not asking you to change right away. உடனடியா எல்லாம் மாறணும்ல நான் சொல்லல. I'm not asking you to behave in a honorable manner even from this day. இன்னையில இருந்து உடனடியா ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு மரியாதைக்குரிய வாழ்க்கை வாழ அப்படி நான் சொல்லல. Even Paul is not demanding that. பவுலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிபந்திக்கல. What Paul is saying is, பவுல் என்ன சொல்கிறார் என்றால், oh, think only these things. இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Oh, at least imagine that you are behaving in a honorable manner. ஐயா, உங்க கற்பனையிலேயாவது ஒரு நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கையை நான் வாழணும் நீங்க யோசிங்களேன். வரட்டு நாக்கப்படுங்கிற பாரு 4 கேள்வி. இத கேட்கணும் finish பண்றோம். Let him come. I have to ask 4 questions. This one, finish him off. இப்படி நினைச்சிட்டு இருக்க போய் தான் வந்த உடனே 4:40 வெளியில வந்துருது. Because we are thinking in this kind of thought process, the moment the person arrives, instead of asking 4 questions, we go beyond 40 questions. ஏன்னா according to the word of God. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி. How? எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில விழும்படி அப்படி போட்டுறோம். Shaken, turned down and poured upside down. Press down, shaken together, running over into your bosom. கொடுத்தல வாங்கிக்கோ. You gave me right, now you'll get it tit for tat in an extreme way. That is what we are telling. அதனால தான் நாங்க சொல்றோம். I'm not asking you to work on your actions. உங்களுடைய செயல்கள்ல வித்தியாசம் இல்ல, செயல்கள்ல நீங்க காரியங்களை செயல்படுத்துங்கன்னு சொல்லல. What is stopping you to just to think honorably? நல்லொழுக்கமுள்ள சிந்தனைகளை சிந்திப்பதற்கு உங்களை தடுப்பது எது? So we need to think in that way. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். Go back and read the same 4th chapter of Philippians. நீங்க வீட்டுக்கு சென்று இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை முழுசா படித்து பாருங்கள். And slowly Paul is shifting the gears. கொஞ்சமா பவுல் சொல்லுகிற காரியங்களின் அளவை ஆழமாக்கி கொண்டே இருப்பார். அவைகளையே செய்யுங்கள் சொல்லி முடிச்சிராரு. And in the end he says, only do such things. So think these things. முதலாவதாக இவைகளையே சிந்திக்கணும். Then only you will be able to do these things. அப்போதான் இவைகளையே செய்ய முடியும். Last week I said one statement. கடந்த வாரம் ஒரு வாக்கியத்தை நான் சொன்னேன். Think these things. இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Keep on saying think these things. தொடர்ந்து நீங்க உங்களுக்கே சொல்லுங்க, இவைகளையே சிந்திக்க வேண்டும். I went to one of our brother's home. நம்ம சபையில இருக்கிற சகோதரர் வீட்டுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். And that sister told. அப்ப அவங்க மனைவி சொன்ன காரியம், oh, lot of turmoil in our mind. எங்க மனதுல நிறைய நேரம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அலைக்கழிக்கப்பட்டேன். Oh, it is something like it's the tossed here and there. அலைகள்ல இங்க அலைக்கழிக்கப்படுவது போல இருந்தது. Then we remember. அப்போ ஞாபகம் வந்துச்சு, ஐயா, what was the sermon last week? கடந்த வாரம் நீங்கள் கொடுத்த செய்தி, oh, think these things. இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அடுத்து அழகா சொன்னாங்க. And next she said, ஐயோ அப்படி யோசிக்கவே இல்லையே. I forgot to think such things. But it is a great sign. Even in the midst of turmoil, she had that thought, I should think these things. ஆனா அதுல எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம்னா, அவளை கடினமான சூழ்நிலை செஞ்சிருக்கும் நாட்களில் கூட இவைகளையே சிந்திக்க வேண்டும்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறதாங்க. That is the spiritual maturity. அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. That is the step. அதுதான் நாம எடுத்து வைக்க வேண்டிய காரியம். You know why all these people are not reacted? ஏன் மற்ற எல்லாரும் இப்போ எந்த முகபாவனையும் காமிக்காம because they know that it's norms. ஏன்னா மற்ற எல்லாருக்கு இது பொதுவாக வீட்ல தினசரியா செய்யற காரியம். Oh, that's what I've been doing for last 1 week. You are saying some sister doing something. Wow, that's common in our home. ஐயா, நான் ஒரு வாரமா தினமும் ஒவ்வொரு நேரமும் என் வாழ்க்கையில இவைகளையே சிந்திக்கிறேன், இதே தான் சொல்றேன். எங்க வீட்ல இது ரொம்ப பொதுவான காரியம். நீங்க ஏதோ ஒரு அக்கா அதிகமா செஞ்சிட்டாங்கன்னு சொல்றீங்களே. இப்போ கையை தட்டுவாங்க பாருங்க. யாரெல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்க வீட்ல கை தட்டுங்க. மெதுவா ஆவியில தட்டிட்டாங்க போல இருக்கு, மாம்சத்துக்குன்னு வரல. Think these things. இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். Don't stop just learning the word. If you are not putting into practice, then that I don't want to put that, but that is not useful. நாம் வசனத்தை அறிவதோடு கூடயே நின்று விடக்கூடாதுங்க. அதோட நின்று விட்டோம், வசனத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கல, வசனத்தினுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தவில்லை என்றால்
அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. So Paul is first saying, or being dignified, பவுல் முதல்ல சொல்லும்போது நல்லொழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை, or not the worldly standard, உலக அளவீட்டின்படி அல்ல, or it's a heavenly standard, பரலோகத்தின் அளவீட்டின்படி. because you are a citizen of heaven. ஏன்னா நீங்க பரலோகத்தின் குடியுரிமை உள்ளவர்கள். In my own terms, என் மொழியில சொல்லணும்னா, மனுஷனடா இவன் எப்படிடா அப்படி இருக்கிறான்? Is he really human? How is he living such a life? ஆனா நம்ம வேற மாதிரி கேள்விப்படுறோம். But we are used to hear in a different way. இவெல்லாம் மனுஷன். Are you man? ரெண்டு ஒரே ஸ்டேட்மென்ட் தான். Same statement. But கிறிஸ்டியனுக்கு வேற மாதிரி வரணும். But for a Christian, the way it is portrayed should be different. என்ன மனுஷன் இவன் இப்படி மன்னிக்கிறான்? What a man is he? How can he live such a great life? இப்படி வந்துட கூடாது. என்னவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் அந்த இத அப்படி வந்துட கூடாது. It should not come like, is he really a Christian? What a life he is living. Basically Paul is talking in that way. இந்த மாதிரி ஒரு விதத்தை தான் பவுல் இங்க விளக்குகிறார். So first honorable, முதலாவது நல்லொழுக்கம் உள்ள, and every way, சகல விதத்திலும், all areas, எல்லா இடங்களிலும். and Paul has not stopped with that. பவுல் அதோட நிறுத்தலங்க. With all man, எல்லா மனிதரோடும். Look at couple of statements, couple of verses. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோமே. Quickly just show you the verses. அந்த வசனத்தை மட்டும் நான் விரைவாக காண்பிக்க விரும்புகிறேன். 1 Timothy chapter 3 verse 7. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். Look at this words. Not the inside of the church. சபைக்குள்ள இருக்கிறவர்களை குறித்து மாத்திரம் எழுதப்படல. Oh, if anybody come anything to you about me, I hope that you will give a good certificate. ஒருவேளை என்னை பற்றி வேற யாராவது ஒருவர் வந்து உங்களிடத்துல கேட்டா கூட ஒரு நல்ல ஒரு சாட்சியை கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்ஸ் டா. மதியம் லஞ்ச் ஸ்பான்சர். But if you go and ask anything about me outside, ஆனால் ஒருவேளை வெளியே சென்று சபையில விட்டு வெளியே இருக்கிற ஒரு மனிதரிடத்துல என்னை பற்றி நீங்க விசாரிச்சீங்கன்னா, maybe in the market, ஒருவேளை நம்முடைய சந்தையில இருக்கிற ஒரு மனிதரா இருக்கட்டும், or maybe outside of my family, குடும்பத்தை தள்ளி வெளியே இருக்கிற ஒரு மனிதர், maybe in the workplace, நான் வேலை பார்க்கிற இடத்துல, oh he became a pastor, ஐயா அவர் போதகராயிட்டாரா, is he coming to the church regularly, சபைக்கெல்லாம் தினசரி வராரா, டயத்துக்கு வருவாரா, ஏன்னா ஆபீஸ்க்கு வந்ததே கிடையாது. Will he come on time? He'll never come to office on time. சத்தியமா நான் உங்க யாரையும் சொல்லல. This is not about you, any of you. ஐயா நீ ஏன் சிரிக்கிற? நீங்க ஏன் பிரதர் சிரிக்கிறீங்க பிரதர்? But basically outside as well. ஆனால் வெளியே சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும், and if you go and ask about me in my in-laws home, ஒருவேளை என்ன பற்றி என்னுடைய மாமனார் மாமியார்ட்ட கேட்டீங்கன்னா, அந்த மனுஷனை பத்தி பேசாதீங்க. Don't talk about that person. அப்படினா எப்படி இருக்கும்? If that was the testimony, how it will be? Outsiders, புறம்பானவர்கள், they should also give a good honorable testimony about you. அவர்களும் உங்களை குறித்து ஒரு நல்ல மேன்மையான நல்லொழுக்கமுள்ளவர்கள் என்று சொல்லத்தக்க ஒரு சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Who else is the best example than Jesus Christ? இயேசுவை விட இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உதாரணம் யாருங்க? In the same place I explained the blameless life of Jesus Christ. நம்முடைய சபையில இதுக்கு முன்பாக ஒரு காரியத்தில் நான் சொல்லியிருந்தேன்ல, இயேசுடைய குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை குறித்து நாம் தியானித்தோம். Religiously they couldn't blame him. சமய முறைமையின்படி ஒருவராலும் குற்றம் சொல்ல முடியவில்லை. Politically they couldn't blame him. அரசியல் அமைப்பின்படி ஒருவராலும் குற்றம் சொல்ல முடியவில்லை. Even the church council, the Sanhedrin couldn't blame him. சபை ஒழுங்கின் குழுவான சனகதரின் சங்கத்தில் கூட அவரால் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. Even regionally they took him to his own place under Herod, even he couldn't find any blame over him. அவர் வாழ்ந்த இடத்திலும் ஏரோதின் கீழ் அரசனின் கீழ் இருக்கிற இடத்துல கொண்டு அவர் வாழ்ந்த இடத்துல அவர் தவறு செய்ததான் தேடும்போது கூட ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. Pilate couldn't find any error on him. பிலாத்துவினால் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. Even Pilate's wife couldn't find anything. பிலாத்துவின் மனைவியினாலும் ஒரு குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியுது. The high priest Anna, Caiaphas and all the elders, they couldn't find anything. பிரதான ஆசாரியர்களாகிய அன்னா, காய்பா, அங்க இருந்த எல்லா பரிசேய தலைவர்கள் யாராலையும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. Herod or Roman soldiers, none can find anything wrong upon Jesus. They have to set it up. ஏரோதா இருந்தாலும் சரி, ரோம போர் வீரர்களாக இருந்தாலும் சரி, ஒருவராலும் இயேசுவின் மேல் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனாலதான் பொய் சாட்சியை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. They are making stories. ஒரு கதையை அப்படி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. People may make stories over you. ஒருவேளை ஜனங்கள் உங்களை குறித்து கதைகளை உருவாக்கி குறை சொல்லலாம். Don't get irritated because of the stories. அந்த கதைகளை கேட்டவுடன் உடனே சோர்ந்தெல்லாம் விடாதீங்க.
Be happy. சந்தோஷமா இருங்க. Because they couldn't find any blame on me, so they are trying to make up stories. ஏனென்றால் உங்கள் மேல் அவர்களால் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால உங்களை காயப்படுத்த, உங்களை துக்கப்படுத்த கதைகளை உருவாக்குகிறார்கள். அதை விட்டு வேற மாதிரி போக கூடாது. But don't take it in the other way. யாராவது ஒருத்தர் அவனை பத்தி நீங்க எவ்வளவு கேவலமா சொன்னாலும் நம்புவோம் சார். Don't take it. Whatever bad you talk about that person, I will believe because that's okay. அவங்க எனி ஸ்டோரியா நம்ம ஒருவேளை நம்ம பண்ணிருப்போமா இருக்கும். Maybe it's a story. Maybe I would have done so. Honorable way. நல்லொழுக்கம் உள்ள. For every man. எல்லா மனிதர் மத்தியிலும். Romans 12:17. ரோமர் 12:17 சொல்லும்போது Paul says in the sight of all. எல்லா மனுஷருக்கு முன்பாகவும். No brother, I am honored before God. தேவனே உமக்கு முன்பாக நான் யோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். Look at 2 Corinthians 8:21. அப்ப 2 கொரிந்தியர் 8:21 பாருங்க. Don't aim what is honorable to God but also in the sight of man. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். Walk properly not only inside us, not before insiders, but walk properly before even outsiders. நாம நமக்கு சுற்றி இருக்கிற ஒரு சபைக்கு உள்ளா இருக்கிற மத்தியில் மாத்திரம் யோக்கியமாய் நடக்காம புறம்பா இருக்கிறவர்கள் மத்தியிலும் சபைக்கு வெளியில் இருக்கிற மத்தியிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக நடக்க முயற்சிக்க வேண்டும். That is 1 Thessalonians chapter 4 verse 12. இத 1 தெசலோனியர் 4:12 வாசிக்கிறோம். Hebrews 13:18. எபிரேயர் 13:18 சொல்கிறது. Oh, honorable in all things. எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க. In your finances. உங்களுடைய பொருளாதாரத்துல, in your family, உங்களுடைய குடும்பத்துல, in your relationship, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல, in your political standard, உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுல, in your political standard, அரசியல் நிலைப்பாட்டிலும் கூட, and in your culture, உங்களுடைய கலாச்சார முறையில, in your habitual things, உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில. Oh, I am simply holding the mobile and just scrolling. It's become a habitual. ஐயா நான் போன் எடுத்துட்டு சும்மா அப்படி பார்த்து கொண்டே இருப்பேன், அது என்னுடைய பழக்கம். But I am listening. ஆனா நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். Oh, that is not the honorable way of thinking. அது ஒரு நல்லொழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை முறை அல்ல. And when you speak, are you ready to look at the face? ஐயா நீங்க பேசும்போது முகத்தை பார்த்து பேச முடியுமா? Oh, you speak. Let me look at like this. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, அங்க பார்த்துக்கிட்டே கவனிப்பேன். Oh, no, I am telling this for kids. இத நான் சின்ன பிள்ளைகளுக்கு முக்கியமா சொல்றேன். For teens. 10 பருவத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக. I know they have received it because I saw them nodded their head. அவங்க தலை அசைத்தத கவனிச்சு ஏற்றுக்கொண்டதை நான் கவனித்தேன். Not for evangelism but generally. மகளுக்கு சொல்ல பொதுவா சொல்றேன். Hope you got my point. புரியும் நினைக்கிறேன். But this is in every area you should be honorable. எல்லா இடங்களிலும் நல்லொழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. Before everybody. எல்லாருக்கும் முன்பாகவும். Let me tell you one small illustration that a preacher told. ஒரு போதகர் சொன்ன ஒரு குட்டி எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். He said I was a school boy. நான் பள்ளிக்கூடத்துல படித்துக் கொண்டிருந்தேன். And my father was a preacher. என் தகப்பனார் ஒரு போதகர். So one day while we are going for a summer during some place we are just on the way. ஒரு முறை அந்த கோடை விடுமுறை அந்த நேரத்துல ஒரு இடத்துக்கு நாங்க போய் கொண்டிருக்கும்போது and my father stopped by to get a daily magazine. என் தகப்பர் வாகனத்தை நிறுத்தி ஒரு தினசரி நாளிதழை வாங்குவதற்கு இறங்கினார். So he paid, பணத்தை கொடுத்துட்டாரு. and he came back. திரும்பி வந்துட்டாங்க. And he found that after we started the car he found that he took 2 instead of 1 by mistake. அந்த இடத்தை விட்டு கிளம்புன பின்னாடி தான் எங்க தகப்பன் எதுக்கு புரிந்து கொண்டார் என்னன்னா ஒரு மேகசின் எடுப்பது போல 2 மேகசின் எடுத்துட்டோம். Oh, they are on their way. அவங்க போக வேண்டிய இடத்துல பயணித்துக் கொண்டிருக்காங்க. He noticed that it is he had taken 2. அவருக்கு 2 எடுத்து தெரியல, இப்போதான் எடுத்திருக்கேன் ஒரு ஞாபகம் புரிந்து கொண்டார். And he said okay, I need to go back and give that one. இப்போ நான் திரும்ப போய் அந்த ஒண்ணை திருப்பி கொடுத்தாகணும்னு அவர் சொன்னார். And but they thought okay, it's what is the cost of the newspaper? No, just 1 newspaper, maybe we can give it in the next week while we are on the way. ஐயா ஒரு நியூஸ் பேப்பர் தானே, ஒரு நாளிதழ்ல என்ன பெரிய பணமா இருக்க போகுது, கொஞ்சம் ரூபா தானே இருக்கும், அடுத்த வாரம் வரும்போது கொடுத்துடலாமே. And this man said, அப்ப அந்த மனிதர் சொன்னார், oh, I had better go back and give the extra copy so that he will not think about me as a dishonest person. இல்ல நான் திரும்ப சென்று இந்த நான் எடுத்த எக்ஸ்ட்ரா இந்த நாளிதழை அவருடைய கையில கொடுக்கணும். இல்லைன்னா ஒருவேளை அவர் என்னை குறித்து பார்க்கும்போது ஒரு நேர்மை இல்லாத ஒரு மனிதர் நினைச்சிருவார்ல. He got into the car, வாகனத்தில் ஏறினாங்க, drive all through the way once again, திரும்ப அந்த எல்லா இடத்தையும் திரும்பி அவங்க டிரைவ் பண்ணிட்டு வந்து and given the newspaper. அந்த நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டார். You know what happened? என்ன நடந்துச்சு தெரியுமா? Few days later, சில நாட்களுக்கு பின்பு there was a burglar. அங்க ஒரு திருட்டு நடந்தது. In that shop, அந்த கடையிலே ஒரு திருட்டு நடந்தது. And they were searching
by using the CCTV footages. அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு கேமரால இருக்கிற படங்களை வச்சு சோதனை பண்ணாங்க. They found when the theft had happened, that interval. அவங்க இந்த தவறு நடந்த இந்த திருட்டு நடந்த அந்த நேரத்தை அவங்க புரிந்து கொண்டாங்க. And they've been checking the footages. அதுக்காக அந்த படங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. Only 2 persons entered into the shop at that particular time. அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த கடைக்கு 2 மனிதர்கள் மாத்திரம் தான் வந்திருந்தாங்க. One person is this preacher's father. ஒன்னு இந்த போதகருடைய தகப்பனார் தான். And when cops were saying, okay, we need to pull these 2 persons and we need to inquire them. அங்க இருந்த போலீஸ் அதிகாரி நம்ம இந்த 2 பேரையும் அழைத்து இந்த 2 பேரையும் விசாரணை செய்யணும்னு சொல்லும்போது, you know what, the owner of the shop immediately stopped the cops, saying that okay, maybe this guy is the burglar because I know about this man just because of one newspaper he drove all the way and given back that one newspaper, so I'm sure that this person will never do that. This may be the culprit. அந்த கடையின் சொந்தக்காரர் உடனடியாக அவரை தடுத்து, இல்லையா, ஒருவேளை இந்த மனிதர் திருட்டை செய்திருக்கலாம், ஆனா இந்த போதகரின் தகப்பனார் எனக்கு நன்றாக தெரியும், அவர் எக்ஸ்ட்ரா எடுத்த ஒரு காப்பி நியூஸ் பேப்பருக்காக இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்து அதை கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு உண்மையும் நேர்மையும் உள்ள மனிதர், அதனால நிச்சயமா எனக்கு அவரை தெரியும், அவர் எடுத்திருக்க மாட்டார், இவரை நம்ம விசாரிக்கணும்னு சொன்னார். To every man, சகல மனிதருக்கும், to in every way, சகல விதங்களிலும், with outsiders, எல்லா புறம்பானவர்கள் மத்தியிலும், elevated standard, உயர்த்தப்பட்ட ஒரு மேம்பட்ட வாழ்க்கை, think in that way, குறைந்தபட்சம் அப்படியே சிந்திக்க ஆரம்பிக்கணும். just a newspaper, ஐயா ஒரு நியூஸ் பேப்பர் தானே. or are we going to build a big house by using the newspaper, or are we going to make a lot of money with this newspaper? Just a couple of bucks. இந்த ஒரு நியூஸ் பேப்பர்னால என்ன ஒரு பெரிய வீட்டையா கட்டிட போற முடியும், இல்ல இந்த நியூஸ் பேப்பர் எடுத்தனால அநேக சொத்துக்களை குவிச்சிட முடியுமா? ஒரு சில ரூபாய்கள், சில நாணயங்கள் மட்டும்தான் விலை மதிப்புள்ளது. இது Paul is taking in one level ahead. ஆனா பவுல் இதை ஒரு அடுத்த கட்டத்துல அவர் எழுதுறார். When he is writing to Titus, தீத்துவுக்கு எழுதும்போது, Titus chapter 2 verse 8, தீத்து 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், here also he talked about the dignity. இதே காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். So he said, show yourself in all respects to be a model of good works, and in your teaching show integrity and dignity. To whom? To an opponent may be put to shame, having nothing evil to say about us. உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனுமாக ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அவர் சொல்றாரே. யாருக்கு முன்னாடின்னு கேட்டா, எதிராணியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை. See, it is very easy for me to preach right doctrine from this place. இந்த இடத்துல நின்று சரியான உபதேசத்தை சொல்வது மிகவும் எளிது. Lot of materials are available now. அநேக இதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. Lot of commentary are available freely. நிறைய கமெண்டரிஸ் ஃப்ரீயாவே நமக்கு கிடைக்குது. So many theologians are easily reachable. அநேக வேத வல்லுனர்களை, வேத ஆராய்ச்சியாளர்கள் நம்மளால் எளிதால் தொடர்பு கொண்டு கேட்க முடியும். So by maybe if you want to preach a right message, a right doctrine, let me tell you, it is easy. Anybody can do that in these days. இந்த நாட்கள்ல ஒரு சரியான உபதேசத்தை, வசனத்தின்படி சரியான காரியத்தை போதிக்கணும் நீங்க முயற்சி செய்தீங்கன்னா அதை செய்வது மிகவும் எளிது. I am not diminishing this role of preacher. உபதேசிக்கக்கூடிய இந்த காரியத்தை நான் குறைவாக மதிப்பிட்டு சொல்லவில்லை. When it comes to skill, knowledge and capacity and the material and the essence of the message, you can get it easily. இன்னைக்கு இதற்கான திறமைகள், இதற்கான வாய்ப்புகள், இதற்கான வசதிகள், இதற்கு தேவையான ரிசோர்ஸ் இதெல்லாம் மிக எளிதாக கிடைக்கிற ஒரு காலகட்டம். Easy to preach without any mistake. தவறில்லாத ஒரு பிரசங்கத்தை செய்வது எளிது. Paul is writing to Titus, you need to do all that. பவுல் சொல்லும் இதெல்லாம் வச்சு நீங்கள் செய்ய வேண்டும். நல்ல பிரசங்கலாம் முக்கியம்தான். Good preaching is all needed. Perfect பிரசங்கலாம் கரெக்ட், நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஒரு சிறந்த உபதேசம் தேவையானது, it is good. But the important thing is, ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால், you need to be dignity. நல்லொழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. So that is hard. அது கஷ்டங்க. Living morally, ஒரு நல்லொழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். Living honestly, ஒரு நேர்மையான வாழ்க்கை. Living with all integrity, ஒரு உண்மைத்தன்மையுடைய ஒரு வாழ்க்கை is much more important than preaching the doctrine without any error. தவறில்லாத சத்திய கோட்பாட்டை பிரசங்கிப்பதை காட்டிலும்
இப்படிப்பட்ட ஒரு நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வது மிக மிக முக்கியம். That will attract the opponents. இது எதிராளியை கூட உங்களுக்கு நேராக திருப்பும். Maybe my sermon may not attract the Gentiles or the people those who are opposing me. ஒருவேளை நான் பேசுகிற செய்திகள் வெளியே இருக்கக்கூடிய தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலேயோ இல்ல மற்றவர்கள் பொது ஜனங்களையோ அது கவர்ந்து இழுக்காது. Maybe your singing or your preaching or your fellowship may not attract your neighbors. ஒருவேளை நீங்க பாடுகிறதோ நீங்க காரியங்களை செய்கிறதோ உங்களுடைய ஐக்கியமோ இதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய நபர்களை உங்கள் பக்கம் திருப்பாது. Your eloquence will not pull people. உங்களுடைய பேச்சு திறமை ஜனங்களை உங்கள் பக்கம் திருப்பாது. But your moral standard will make them to look at you. ஆனா உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்லொழுக்கமா இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. Even towards the opponent. எதிராளியா இருந்தா கூட. Even the people those who are working against you. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களா இருந்தாலும் கூட. The way you behave. நீங்க எப்படி செயல்படுறீங்க. Your moral standard. உங்களுடைய குணாதிசயத்தின் நிலைப்பாடு. That will make them to look at you. அது ஜனங்களை உங்களை பக்கம் பார்க்க வைக்கும். They may not accept you right away. நீங்க சொல்ற எல்லாத்தையும் உடனே ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். They may not adhere you whatever you say. நீங்க சொல்ற எல்லாம் சரின்னு ஒத்துக்கொள்ளாம கூட இருக்கலாம். They may not align with all your thought process. உங்களுடைய சிந்தனை ஓட்டத்துக்கு ஒத்து இணைந்து அவங்களால பயணிக்காம இருக்கலாம். Maybe it seems like they are against you. பார்ப்பதற்கு எதிராக நிற்பது போல் தோன்றலாம். But let me tell you, they will admire you in their hearts. That is where our success starts. ஆனால் ஒரு விஷயத்தை நிச்சயமா சொல்றேன், அவங்களுடைய இருதயத்துல உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அங்கதான் நம்முடைய வெற்றி ஆரம்பமாகிறது. Let me give you two illustrations. ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்றேனே. There is a pastor in the city. இந்த பட்டணத்துல ஒரு போதகர் இருக்கிறார். It's a good church. நல்ல ஒரு சபை. Lot of properties and very big congregation. அநேக இடங்கள் அநேக பெரிய சபை நிறைய ஜனங்கள் அந்த சபையில உண்டு. Immediately you should not think whom he is talking about. இவரா இருக்குமோ டிக் பண்ணிட்டு இவர அப்படி யோசிக்க கூடாது. இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் கேளுங்க. Don't try to connect the dots and think okay it may be this pastor or this pastor. No, that's not the key. And he has an assistant pastor. அவருக்கு ஒரு உதவி போதகரும் உண்டு. And this assistant pastor misused all the property and the money of the church. ஆனால் இந்த உதவி போதகர் அந்த சபையில் இருந்த பணங்கள் அந்த சபைக்கான சொத்துக்கள் எல்லாம் வச்சு தவறான முறையில் பயன்படுத்தி இருந்தார். So he misused the place. அந்த இடத்தை தப்பா பயன்படுத்தினாங்க. He misused the contacts. அவங்களுக்கு கிடைச்ச ஜனங்களுடைய நபர்களுடைய அந்த கான்டாக்ட்ஸ் தப்பா பயன்படுத்தினாங்க. தொடர்புகளை. He misused the money. அவங்களுடைய பணத்தை தப்பா பயன்படுத்தினாங்க. It seems like he collected money with the banner of the church. சபையின் பேரை சொல்லி தனக்கே அவர் பணத்தை சேகரித்துக் கொண்டார். And these things are happening for a long time and one day they found it. ரொம்ப நாளா இது நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் இத கண்டுபிடிச்சிட்டாங்க. How did we react? நம்ம எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம்? எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நீங்க என்ன சொல்வீங்க மிஸ்டர் செல்வின்? தப்புதான் சார். அப்படியே சொல்லுவீங்க? அப்படி சொல்லுவீங்க நீங்க அவ்வளவு மேன்மக்கள் ஆயிட்டீங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா எப்படி சொல்லணும் அப்ப சொல்ல மாட்டேன். Okay. So but that pastor he called him personally. ஆனால் அந்த தலைமை போதகர் அந்த மூத்த போதகர் அந்த உதவி போதகரை நேரடியாக அழைத்து he didn't reveal all his mistakes in front of the congregation. சபைக்கு முன்பாக இவருடைய தவறுகள் எல்லாவற்றையும் போட்டு இவரை காயப்படுத்தாம because he is also pastor. ஏன்னா அவர் ஒரு போதகர் தான். And he has given no he didn't ask okay give me what are all the money you have looted from. I got all the accounts. This guy you looted this much, you got this much, and you rented this place this much. Okay, give me all the money, settle the accounts and go. No, he didn't say that. உடனே அழைத்து வந்து ஐயா நீ எங்கெல்லாம் யாட்டெல்லாம் ஏமாத்துனீங்க, இந்த நபர்ட்ட எவ்வளவு காசு வாங்குனீங்க, இந்த இடத்தை வாடகைக்கு விட்டு எவ்வளவு காசு வாங்குனீங்க, எல்லா அக்கௌண்ட்ஸையும் செட்டில் பண்ணி எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்து திரும்பி போங்க அப்படியெல்லாம் சொல்லல. Please listen me very carefully. Let me give you 3 key standards. ரொம்ப கவனமா கவனிங்க. ஒரு 3 நல்ல நிலைப்பாடுகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். If I'm a good man in the world, இந்த உலகத்துல ஒரு நல்ல மனிதரா இருந்தேன்னா this is an injustice that happened against me. இது எனக்கு விரோதமாக நடந்த ஒரு அநீதி. And this guilt has been proved. அவர் செய்த தவறு நிரூபணமாகி விட்டது. So as a good man, அப்பனா ஒரு நல்ல மனுஷனாட்டு I need to expect legal procedures to be taken.
ஒரு நல்ல மனுஷனா அவருக்கு விரோதமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பேன். So because I am suffering. ஏன்னா அதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். So I am the person who has got, I became the victim. நான் அதனால காயப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு நபர். So it is not unjust, it is not wrong to expect something from him. அப்ப அவர்ட்ட இந்த திரும்பி செய்ய வேண்டிய காரியங்களை எதிர்பார்ப்பது ஒரு தவறு, அநீதி அல்ல. That is one standard. இது ஒரு விதமான நிலைப்பாடு. Let me tell you an elevated standard. இதை விட மேம்பட்ட உயர்ந்த ஒரு காரியத்தை சொல்றேன். Okay, hereafter இதுக்கு பின்னாடி don't come to church, சபைக்கு வந்துடாதீங்க. don't talk to any believers. வேற யார்ட்டையும் சபை குறித்து நீங்க பேச வேண்டாம். Whatever you do, whatever you did, என்னெல்லாம் நீங்க செஞ்சீங்களோ that's it. இருக்கட்டும். என் மூஞ்சில இன்னும் முழிக்காத. Don't come in my face again. Okay, I love you. உங்களை நேசிக்கிறேன். We'll have fellowship. நல்ல ஐக்கியம் இருக்கும். But don't ever come in front of me. Go ahead. ஏன் முன்னாடி மட்டும் வந்துடாத, தயவு செய்து போயிரு. This is a better standard. இது அதை விடவும் ஒரு சிறந்த ஒரு உயரிய ஒரு நிலைப்பாடு. Okay, you can that's really literally some level elevated. இது முதல் காரியத்தை விட நிச்சயமாக ஒரு உயர்ந்த ஒரு நிலைப்பாடு. And tell all the congregation, சபையில இருக்க எல்லா ஜனங்களையும் கலைத்து, guys, I know he has done this. எனக்கு தெரியும் அவர் இந்த தவறை செய்து விட்டார் என்று. If he contacts you, உங்களை மறுபடியும் தொடர்பு கொண்டால் don't talk to him. அவர்ட்ட நீங்க பேசாதீங்க. And I don't want anyone to contact him. நீங்களும் அவரை தொடர்பு கொள்ளணும் நான் விரும்பல. Perfect. நல்லதுங்க. But you know what that pastor did? ஆனா அந்த போதகர் என்ன செய்தார் தெரியுமா? He has given a general announcement at the church. The church will not come to you and collect any offering. சபையில ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பை கொடுத்தார். என்னன்னா சபையில இருந்து இதுக்கு பின்பாடி அவர் உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட No, he didn't mention anybody's name. Okay. In our church process, we will not do the house visit for offering. பொதுவா ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். என்னன்னா நம்ம சபையில இருந்து இதுக்கு பின்பாடி வீடு சந்திப்பு நடக்கும்போது காணிக்கைகளை நாங்க வாங்க மாட்டோம் என்று. And he did some genuine statements. In fact, if you don't know the context why pastor is talking all these things, it is not necessary. ரொம்ப நிதர்சனமான சில காரியங்களை அவர் பேசினாரு. ஒருவேளை இது எதுக்காக சொல்றாருலாம் புரியாதவங்களுக்கு எதுக்கு போதகர் இதெல்லாம் சொல்லணும் அப்படிதான் அவங்க நினைச்சிருப்பாங்க. And you know what he did? அதுக்கு பின்னாடி அவர் என்ன செய்தார் தெரியுமா? He brought him, அந்த உதவி போதகரை அழைத்து, he given him a lot of money to get settled. அவருக்கு நல்ல பணத்தை கொடுத்து அவர் செட்டில் ஆகிறதுக்கு சொன்னார். Good amount of salary. நல்ல ஒரு salary அவர் கொடுத்தார். Anyway, you are leaving from this organization. நீங்க இந்த இயக்கத்தை விட்டு நீங்க வெளியே போறீங்க. But still I don't want you to suffer. ஆனா நீங்க கஷ்டப்படணும் நான் விரும்பல. So use this money. ஆகவே இந்த பணத்தை பயன்படுத்தி and have a good and right life. ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. Never speak any single word after that against that pastor. அவருக்கு விரோதமாக அதன் பின்பாக ஒரு வார்த்தை கூட அவர் தவறாக பேசவில்லை. This is what honorable standard. இதுதான் நல்லொழுக்கமுள்ள ஒரு நிலைப்பாடு. Hallelujah. Hallelujah. Let me tell you one more illustration. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். There was a reverend. இன்னொரு போதகர் இருந்தார். That word reverend, நம்ம முதல்ல அந்த சினானிம்ஸ் பார்த்தோம்ல. Yeah, people call him as a reverend. ஜனங்கள் அவரை அழைக்கும் போது போதகர் என்று அழைப்பார்கள், ரெவரண்ட் என்று. Reverend. I don't want to tell everything explicitly. Reverend. எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லாம நாங்க காரியத்தை மட்டும் சொல்ல போறோம். There was a dispute between reverends. இரண்டு போதகர்களுக்கு இடையே, ரெவரண்ட்டுக்கு இடையே ஒரு சின்ன பிரச்சனை உண்டாயிடுச்சு. And it became a hot argument and heated argument. அது ஒரு காரசாரமான விவாதம் ஆயிடுச்சு. Both the reverends. ரெண்டு பேருமே போதகர்கள் தான். Oh, this honorable position. இந்த மதிப்பிற்குரிய பொறுப்பில் இருக்கிறவர். And one reverend said, ஒரு போதகர் சொன்னார், because of I am in the dress, I am treating you like that. நான் இந்த உடையில இருப்பதனால இந்த விதமா நாங்க உங்களை ட்ரீட் பண்றோம். இந்த மூவி டயலாக்ல காக்கி சட்டை கலட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கியே. In the same way, you can usually see in the திரைப்படங்களா சொல்லிருப்பாங்க, remove my dress. அதெல்லாம் ரொம்ப முக்கியமா, அத புரிஞ்சல, இத டிரான்ஸ்லேட் வேற பண்ணுமா. What he said is, அவர் என்ன சொன்னார் என்றால், no, this is inside the church. இது சபைக்குள்ள இருக்கு. God is here. தேவன் இங்க இருக்கிறார். I don't know whether God is here or not. உள்ளத்துல இருக்காரான்னு கேட்றாதீங்க. That I don't know. அது எனக்கு தெரியல. But he said, ஆனா அவர் என்ன சொன்னார்னா, oh, you and me are reverends in this church. சபைக்குள்ள நாம் இருவரும் போதகராக இருக்கிறோம். Here God is there. இங்க தேவன் இருக்கிறார். You come out. வெளியே வாயா. I will also come out. நானும் வெளியே வரேன். I will remove the dress. நான் இந்த Dress-ஐ கட்டிறேன். The priest garments. போதகருக்கு அங்க எடுத்து Dress எடுத்துட்டு, then I will show you. அப்ப காண்பிக்கிறேன் நான் யாருன்னு. Who I am. நான் யாருன்னு. I am telling to you. நான் சொல்றேன். நீங்க கழட்டிலாம் காமிக்க வேண்டாம். You need not remove that priestly garments. இப்பவே தெரிஞ்சு நீங்க யாருன்னு. Now itself we know who you are. ஆமா, ஆண்டவர் கோயிலுக்குள்ள தான் இருக்காரு. Yes, God is inside the church alone. Hope you got my point. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. I am not belong to any denomination.
எந்த ஒரு சபை பிரிவையும் சேர்ந்தவர்கள் அல்ல நாங்கள். I give an example from both sides. That's it. இரண்டு விதமான பகுதிகளிலிருந்து எக்ஸாம்பிள் நாங்கள் அவ்வளவுதான். But Paul's expectation is, ஆனால் பவுலுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, oh, even your opponent, எதிராளியானவனா இருந்தாலும் கூட, if he get a chance to read your thoughts, உங்களுடைய சிந்தனைகளை வாசிப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, what a honorable person he is. எப்படிப்பட்ட ஒரு நல்லொழுக்கமுள்ள மனிதர் ஐயா His இவர். thought processes, அவங்க எண்ண ஓட்டங்கள், even it is something reverential thoughts. அது ரொம்ப உயர்ந்த மதிப்பிற்குரிய ஒரு சிந்தனை ஓட்டங்கள். Oh, it's a noble thoughts. ஒரு உன்னதமான ஒரு எண்ணங்கள். Not only noble thoughts, அது மாத்திரம் இல்ல, this is something which I need to have automatically. I need to give respect. உடனடியாகவே மதிப்பு கொடுக்கத்தக்கதான ஒரு உயரிய சிந்தனைகள். One last கடைசியா ஒரு விஷயம் and finish. இதோட முடிக்க போறோம். I have 5 minutes. 5 நிமிடங்கள் இருக்கிறது. ஐயோ, இவ 5 நிமிஷம் எத்தனை செகண்ட் தெரியாது. Exactly 5 minutes means 300 seconds. 5 நிமிஷம்னா 300 நொடிகள் தான். பயப்படாதீங்க. Exactly, we are going to finish. கண்டிப்பா முடிச்சிரோம். One last scripture. கடைசி ஒரு வசனம். 1 Peter chapter 2 verse 12. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். Look at this verse. அந்த வசனத்தை பாருங்க. Keep your speech. உங்களுடைய பேசும் விஷயத்துல, அப்படி இல்லங்க. மன்னிக்கவும், அப்படி இல்ல. Not keep your preaching. நீங்க போதிக்கிற விஷயம் நாங்க சொல்லல. No. Keep your conduct among the Gentiles honorable. நீங்க எப்படி வாழ்றீங்க, புறஜாதிகள் உங்களை நற்கிரியைகள் சொல்லியிருக்கலாம். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை முறை அது ஒரு உங்களை விரோதமாய் பேசும்போது கூட அந்த நற்கிரியை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். Even though they are evil doers, அவங்க உங்களுக்கு விரோதமா இருக்கிற அக்கிரக்காரரா இருந்தாலும் கூட, exactly, even though they are evil doers, அவங்க அக்கிரமக்காரரா இருந்தாலும், they are doing evil against you, உங்களுக்கு விரோதமாய் அவங்க காரியங்களை செய்தாலும், they don't like you, உங்களை அவங்க பிடிக்காதவர்களா இருக்கலாம், they have hostile against you, உங்களுக்கு விரோதமாய் அவங்க காணப்படலாம், they may in angry, உங்க மேல கோபம் கொண்டிருக்கலாம். but still, ஆனாலும் the way you behave, நீங்க வாழ்கிற விதத்தை பார்க்கும்போது, your conduct, உங்களுடைய நற்கிரியைகளை பார்க்கும்போது, when the conduct is basically outcome of the acts, உங்க நற்கிரியைகள் அது அதோட வெளிப்பாடுகளை, எண்ணத்தின் வெளிப்பாடுகளை பார்க்கும்போது, செயலின் வெளிப்பாடு குணாதிசயமாகிறது. மன்னிக்கவும், the acts are changed into context. அந்த செயலை திரும்ப திரும்ப பண்ணா அது செயல் குணாதிசயமா மாறிடுது. When you continue to do an act again and again, it become your conduct and lifestyle. அந்த செயல் எங்க இருந்து வருதுன்னா, but from where that act starts on, எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் செயல். it is the reflection of your thoughts. So if you work on your thoughts, ஆகவே உங்களுடைய சிந்தனைகள்ல நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா, it will impact your act. உங்களுடைய செயல்கள் அதை மாற்ற ஆரம்பிக்கும். If you keep on thinking and acting, then it will become your conduct and character. சீரிய சிந்தனைகளை உருவாக்கி அதை செயலா மாத்தி, சீரிய சிந்தனைகளை செயலா மாத்தி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கை முறையாக மாற ஆரம்பிக்கும். That is a honorable way of living. அதுதான் ஒரு நற்கிரியை உள்ள ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை. Now there was a father, ஒரு தகப்பனார் இருந்தார். he has a small cherry plant. அவங்க வீட்ல ஒரு ரொம்ப சின்ன ஒரு செரி, ஒரு பழம் இருக்கக்கூடிய ஒரு மரம் இருந்துச்சு, செடி இருந்துச்சு. He loves that plant. அவருக்கு அந்த செடி ரொம்ப பிடிக்கும். One day he saw that plant has been ruined. ஒரு முறை அவர் பார்க்கும்போது அந்த செடி அது அலங்கோலமாக உடைக்கப்பட்டு நாசமாகி இருந்துச்சு. It's plucked out and ruined. அது பிடுங்கப்பட்டு கிடந்தது. He got so much angry. ரொம்ப அவருக்கு கோபம் வந்துடுச்சு. With full of his anger, he was asking, who has done that? கோபத்தின் உச்சியில யார் இதை செய்தாங்கன்னு கேட்டார். Hey George, you do that? ஜார்ஜ் அவர்களே, நீங்க இதை செய்தீங்களா? Why did you do this? ஏன் இப்படி செய்த? And the son came, with the trembling lips. அப்ப அந்த சின்ன பையன், அவருடைய மகன் நடுக்கத்தோட முன்னாடி வந்து நின்னு, he came before his father. தன்னோட தகப்பனுக்கு முன்னாடி நின்று, let me read that word. அவர் சொன்ன காரியத்தை வாசிக்கிறேன். Father, I cannot tell a lie. அப்பா, என்னால பொய் சொல்ல முடியாது. The father is in the rage. அப்பா இப்ப கோபத்தின் உச்சியில இருக்காரு. The father is in the mood of wrath. கோபத்தின் வெளிப்பாட்டுல காணப்படுறார். He is about to pour out his cup of wrath. கோப ஆக்கினை இப்போ அந்த பிள்ளை மேல கொட்டப்படுற நேரம். Because he loves so much the cherry plant. ஏன்னா அந்த செடி அவர் அந்த அளவுக்கு நேசித்திருந்தார். The boy knows the climate. அந்த சின்ன பையனுக்கு நல்லா அந்த காரியங்கள் புரிந்து விட்டது. The boy knows what will happen. இப்போ என்ன நடக்கும்னு அவனால யூகிக்க முடிகிறது. But still he came. ஆனாலும் வந்து he said, Father, அப்பா, I cannot tell a lie. என்னால பொய் சொல்ல முடியாது. I did it. நான் தான் செய்தேன். You know what is the father's reaction? அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? The father said, அப்பா சொன்ன காரியம், my beautiful tree is ruined.
எனக்கு மிகவும் பிரியமான அழகான செடி இப்பொழுது நாசமாகி விட்டது. Oh, that is really disturbing me. அது என்ன ரொம்ப காயப்படுத்துது. But ஆனால் to have a son who is not speaking a lie, I am okay to be ruin any number of trees. இப்படி பொய்யே சொல்லாம உண்மை மாத்திரம் சொல்லுகிற ஒரு பையன் எனக்கு இருக்கான்னு நினைக்கும் போது, இப்படி ஒரு பையன் எனக்கு இருப்பதற்காக இத போல எத்தனை செடிகளை இழப்பதற்கு நான் தயார். ஒரு செடி 1000 செடி போடாலும் பரவாயில்ல, பொய் சொல்லாத ஒரு பிள்ளையை வச்சிருக்கல, எனக்கு அதுதான் பெருமை அப்படின்னாரு. I can lose thousands of such trees, but to have such a son who doesn't lie, that is a privilege. We don't know whether it's a fiction or true. இது உண்மையா இல்ல பொய்யான்னு தெளிவாக தெரியல. Just using it as an illustration. ஆனா அது எடுத்துக்காட்டுக்காக அதை நான் சொல்றேன். And the rage is against us. நமக்கு விரோதமாக கோபம் உயரும்போது spontaneously we behave differently. உடனடியே நம்ம வித்தியாசமா வேறு விதமா செயல்படுறோம். When evil doers are arise against us, நமக்கு விரோதமா எதிராளிகள் அக்கிரமக்காரர் நிற்கும்போது still our conduct is honorable. ஆனாலும் நம்முடைய நற்கிரியைகள் நல்லொழுக்கத்தை காண்பிக்கிறதா இருக்குதா? You know that person is the George Washington, the first president of United States of America, that boy. அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லங்க, ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள், அமெரிக்க தேசத்தின் முதலாவது அதிபர். So being very honest, நேர்மையா இருக்கணும், being honorable, நல்லொழுக்கமா இருக்கணும், in your thoughts, சிந்தனையில கூட இருக்கணும். it's about a person, ஒரு மனிதரா இருந்தாலும் சரி, about a person, ஒரு மனிதனை பத்தினாலும் சரி, ஒரு மனிதரை பத்தி யோசிப்பதா இருந்தாலும் சரி, about the circumstances, சூழ்நிலைகளை பற்றி யோசிப்பதா இருந்தாலும் சரி, about the society, சமுதாயத்தை பற்றி யோசிப்பதா இருந்தாலும் சரி, about the political world, அரசியல் அமைப்பை பற்றி யோசிப்பதா இருந்தாலும் சரி, about the literature, இலக்கியத்தை குறித்து யோசிப்பதா or இருந்தாலும் in சரி, your worship, உங்களுடைய ஆராதனை வேளையிலும், or your principles of life, உங்களுடைய வாழ்க்கை நிலைப்பாடுகளிலும், or maybe the state or center, அது மாநிலமா இருந்தாலும் சரி, தேசிய அளவில் இருந்தாலும் சரி, about the church, சபையாக இருந்தாலும் சரி, about the pastor, போதகராக இருந்தாலும் சரி, about the manager, நமக்கு மேல் அதிகாரியா இருப்பவரா இருந்தாலும் சரி, about the leaders, தலைவராக இருந்தாலும், about the judge, magistrate, whoever it is, let your thoughts be honorable. நீதிபதியாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிங்க, உங்க சிந்தனைகள் அது நல்லொழுக்கமுள்ள சிந்தனைகளாக இருக்க வேண்டும். Let's get elevated our thought process. இப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலைமையில சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So I said 3 standards. 3 விதமான நிலைப்பாடுகளை சொன்னேன். Good standard according to the world. உலகத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல நிலைப்பாடு. File the legal case. அது சட்டப்படி அது நடவடிக்கைகள் எடுப்புக்காரையும். And the better or the best standard according to the world. உலகத்தை விட ஒரு சிறந்த முறைமை எதுனா? Oh, this is such a wonderful person, you know, his standard is the best standard. நான் ரொம்ப நல்ல மனுஷர்ப்பா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். But your standard and my standard, ஆனா உங்க நிலைப்பாடு ஏன் நிலைப்பாடு must be elevated than that. அதை விடவும் உயர்ந்த ஒரு மட்டத்துல காணப்படணும். Because you and me are impacted by heaven. ஏனென்றால் நீங்கள் நானும் பரலோகத்தினால உருவாக்கப்படலாம், பதியப்பட்டவர்கள். You have been begotten by the word. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பிறந்தவர்கள் நாம். And you and me are belong to or the children of God. தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிற நாம். So we should reflect that standard. ஆகவே அவருடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை பிரதிபலிக்க வேண்டும். In order to bring that standard into actions, அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடாக மாற்ற வேண்டும் என்றால், you may not be able to work on the actions right away. உடனடியாக எல்லா செயல்லையும் அப்படி ஒரு மாற்றத்தை பார்க்க கடினம். But at least in your thought process, ஆனா குறைந்தபட்சம் நம்முடைய சிந்தனையிலாவது think honorably. நல்லொழுக்கமுள்ள காரியங்களை சிந்திங்க. Oh, people will not forgive this. இதெல்லாம் ஜனங்கள் மன்னிக்க மாட்டாங்க. But let me forgive. ஆனா நான் மன்னிப்பேன். At least நினைங்க first. Just start to think about it. மன்னிக்கணும் நினைங்க. Start think to forgive the people. மறக்கணும் நினைங்க. To forget, let's start think about it. நேசிக்கணும் நினைங்க. Think to love the people. Everything will work out fine. At least think. எல்லாம் நல்லவகவே முடியும் என்று யோசிக்க ஆரம்பிங்க. Just simply think according to the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் மாத்திரம் படியே சிந்திக்க ஆரம்பிங்க. What does Bible say? வேதம் என்ன சொல்கிறது? I'm not expecting to do that right away. எல்லாவற்றையும் இன்றே செயல்படுத்தணும் நான் சொல்லலங்க. But let's take a baby steps. ஆனா ஒரு குழந்தை போல முதலடி எடுத்து வைங்க. First let's keep thinking. முதலாவதாக சிந்திக்க ஆரம்பிங்க. According to the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படியே சிந்திக்க. Then obviously you will do the will of God. அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக மாற ஆரம்பிக்கிறோம். How many of you enjoy this sermon? எத்தனை பேருக்கு இன்னைக்கு செய்தி பிரயோஜனமா இருந்துச்சு? This is not a learning the word.
இது வசனத்தை கற்றுக்கொள்வது அல்லங்க. Not only learning the word, sorry. வசனத்தை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, But this is living the word. வசனத்தின்படி நடப்பது. We go back in this week. இந்த வாரம் உங்க வீட்டு வெளியே செல்லும் போது At least work on your thoughts. உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் யோசிங்க. ஏன்டா அவளை கேவலமா யோசிக்கிற? Why I am thinking such a bad things? உனக்கு ஏன் கோபம் மைண்ட்ல தோணுது? Why are you getting so much anger? எதுக்கு இப்படி மோசமாவே யோசிக்கிற அவனை பத்தி? Why you think so bad about this person? எதுக்கு மோசமாவே எங்களை பத்தி யோசிக்கிற? Why do you think so bad about this person? ஏன் இவ்வளவு lustful thoughts? Why ஏன் இந்த விச்சையான எண்ணங்கள்? Why such angry thoughts? ஏன் இந்த கோபமான எண்ணங்கள்? Oh, why such irritating thoughts? ஏன் காயப்படுத்துற காரியங்கள்? Oh, why not I should think about love, life and life abundance? ஏன் ஜீவனை குறித்தும் அன்பு குறித்தும் ஜீவன் பரிபூரணத்தை குறித்து நான் யோசிக்க வேண்டுமா? Are all these thoughts are honorable? இதெல்லாம் நல்லொழுக்கமுள்ள சிந்தனைகளா? Oh, if Sylvan reads all these thoughts, what he will think? ஒருவேளை சில்வன் இந்த சிந்தனைகள் எல்லாம் பார்த்தா அவருக்கு என்ன தோணும்? Oh, if your wife read all your thoughts, what she will think? இல்ல என் மனைவி என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? Oh, if your dad read all your thoughts, what he will think? இல்ல என்னுடைய தகப்பன் என்னுடைய சிந்தனைகளை நினைத்தால் என்ன நினைப்பார்? Oh, whether you know it or not, but God is reading all of your thoughts. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனா உங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தேவன். He is word, eternal Father and eternal Creator. How he would think? அவர் நம்மளுடைய நித்திய பிதா, அவர் நம்மளை நித்தியமாய் நம்மளை படைத்தவர். அவர் நம்மளை குறித்து என்னங்க நினைப்பார்? என் வைஃபே ஃபீல் பண்ணா நினைக்கிறீங்களே? If you think that my wife will feel bad, என் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணுவாரே நினைக்கிறீங்களே? my husband will feel bad. ஐயா எங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவர் என்ன நினைப்பாரு நினைக்கிறீங்களே? How will my father think about me if I get to know all these thoughts? அவங்களுக்குலாம் நீங்க சொல்லாத வரைக்கும் தெரிய போறது இல்ல. Maybe all these people will never know unless you reveal unto them. ஆனா நீங்க சொல்லட்டாலும் ஒருத்தருக்கு அப்பட்டமா எல்லாமே தெரியும். But even if you are trying to hide and conceal it, one person know everything explicitly. Your thoughts making him to cherish or your thoughts making to feel for you? நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நித்திய தகப்பனின் முகத்துல ஒரு சிரிப்பை கொண்டு வருதா, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா, இல்ல அது அவருடைய மனதுல ஒரு காயத்தை அவரை துக்கப்படுத்துற விதமா இருக்குதா? Because of Saul, his heart had pain. சவுலுடைய வாழ்க்கை தேவனுக்கு துக்கத்தை கொடுத்ததா இருந்தது. Because of Judas, he quoted, I lost one that you given. யூதாசை குறித்து சொல்லும்போது ஐயா நீர் கொடுத்ததில் தேவனே நீர் கொடுத்ததில் ஒன்றை நான் இழந்து விட்டேன் என்று Already சொல்கிறார். prophesied, இது ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக கொடுக்கப்பட்டது. but lost ஆனா தொலைந்து போனது. because of the wicked one. சோதனைக்காரனால, அநியாயக்காரனால. Same way, அதே போல when you and me do these things or even think these things, it will disturb the emotions of God. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது, நீங்களும் நானும் அநியாயமான காரியங்களை சிந்திக்கும் போது அது தேவனுடைய இருதயத்துல காயத்தை உருவாக்கும். I'm not establishing a doctrinal principle according to it, but at least have that thought and work on your thought patterns. இது ஒரு சத்திய கோட்பாடு அப்படி நான் சொல்ல வரலாம். என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் உங்க மனசுல வச்சு உங்க சிந்தனைகள்ல நீங்க மாற்ற முயற்சி செய்யுங்க. Jesus is always thinking about the call and the mission and the will of the Father. இயேசுவோட சிந்தனை எப்பொழுதுமே தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய கொடுத்த ஊழியமும் தேவன் அவர் கொடுத்த மிஷன் அந்த காரியத்தை குறித்துமே காணப்பட்டது. And automatically he did all that. That's it. அவர் எல்லாவற்றையும் அதனாலே அதை குறித்தே செய்து கொண்டிருந்தார். அதான் செஞ்சாரு. He did that alone. Very simple. ரொம்ப எளிதுங்க. If you keep on thinking according to the word of God, let me tell you, when your thinking will be honorable thoughts, then your acts will become aligned with the will of God, and those acts also honorable acts. God bless you. நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்த காரியங்களை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் நல்லொழுக்கமுள்ள சிந்தனைகளாக காணப்படும். நல்லொழுக்கமுள்ள சிந்தனைகள் உங்களிடத்தில் இருந்துச்சுன்னா நீங்க செய்கிற செயல்களும் நல்லொழுக்கமுள்ளவைகளாக இருக்கும். அது மாத்திரம் அல்ல, அது நிச்சயமாகவே கர்த்தரின் சித்தத்தின்படியே காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.